எஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு எஸ்டிஎம் போர்ட்னா என்ன? எப்படி அதை படிக்கணும்? வாட் ஆர் டேட்டா ஷீட்ஸ் ஆர் அவைலபிள்? அண்ட் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். அண்டு அவுட்புட் நான் காட்டினேன். அண்ட் என்னுடைய என்னுடைய டார்கெட் என்ன, நான் என்ன செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஓகே, அதையும் நான் எல்லாருக்குமே சொன்னேன். லைக் ஐ மேட் ஒன் டெவலப்மெண்ட் போர்ட் ஃபார் மை ஆன்லைன் கிளாஸ், ஸ்பெஷலி ஃபார் ஆன்லைன் கிளாஸ்க்காக பண்ணிட்டு இருக்கேன். அது என் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறப்ப நான் தர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் என்னுடைய பிளானிங். ஸோ அது என்ன ஏதுன்றது டிஸ்கஸ் பண்ணுறது லாஸ்ட் கிளாஸில் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? வெரி சிம்பிள். கரெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக நான் வந்துட்டு எல்லாருக்குமே என்னை பற்றி முக்காட்சி தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது என் பேர் ஹரிஷ் குமார். யூடியூப் சேனல் ப்ரோக்ராம் பிரைன்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 இயர்ஸாக நம்மகிட்ட இருக்குது. அண்ட் ஆன்லைன் கிளாஸுமே நான் ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிக், சி, STM32, IoT, ESP32 அண்ட் C++, இது மாதிரி சில டாபிக்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னுமே அதை எடுத்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. அதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட STM32 நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுனால அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு 10 பேட்ச் வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் நியர்லி இருப்பாங்க ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க. எங்கிட்ட STM32 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் நிறைய பேட்ச் எடுத்துருக்கிறதுனால. ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட் வரணும் கிடையாது. பட் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனியில் இதனுடைய ஃப்ரீ டைமில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃப்ரீ டைமில் நான் ஒரு 10 வருஷமாக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரீ டைம் அண்ட் சாட்டர்டே சண்டேஸ் அண்ட் ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு நைட் டைமில் வந்து நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுதான் என்னுடைய ஒர்க் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி தான் இருக்கு எனக்கு. ஓகேங்களா? அண்ட் ஃப்ரீ டைம் கிடச்சிட்டு நான் ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணி கொடுப்பேன் யாருக்காவது ஏதாவது கேட்டாங்கன்னா. ஸோ அதையும் நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே கேட்ஸ், ரைட். ஸோ இன்னைக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர்ட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? 10 பேர்ட்ட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஷார்ட் இன்ட்ரோ யாராவது சொல்ல முடியுமா? ஐ திங்க் ஒரு 10 பேருமே. ஸோ உங்கள் பேர், உங்கள் பேரோட தேவை அப்படி இருக்கு. எந்த ஊர் நீங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் சொன்னால் போதும். எனிவன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் இதெல்லாம் பண்ணல, டைம் பத்தல. பட் இன்னைக்கு டைம் இருக்குனால ஐ எம் ட்ரை டு தட். எஸ், மாரியப்பன் சொல்லியிருக்காரு, டைப் பண்ணி வச்சிருக்காரு பயங்கரமாக. நான் working as an industrial automation engineer using PLC programming and SCADA development using C# and React. I like to join force to extend my developments. Yes, good, nice. C# பண்ணியிருக்கீங்க, எனக்கு அது தெரியாது. பிகாஸ் என்னோட ஃபீல்டு வேறு. நைஸ், PLC எல்லாம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் நைஸ். கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம் நம்ம இதில். எஸ் ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். எல்லாராலையும் சேட் பண்ணி படிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ். எஸ் Sir, my name is Vimalan. ஓகே. Sir, currently இப்போ Black Fox Embedded Solution ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. R&D டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் சார். இப்போது நிறைய கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, STM32 கியூப் ஐடியில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோலர் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப அட்வான்ஸ் கண்ட்ரோலர் சார், கால்கம் அந்த மாதிரியா? இல்லைங்க சார், பிக் மெகாவின், அப்புறம் STM32, ESP32. ஓகே. ஏவிஆர் டியூப்ஸ். பிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே இன்னும் கம்பெனியில் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக STM யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் ப்ராடக்ட் பொறுத்துங்க சார். அவங்க ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக சில இது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சில கஸ்டமருக்கு மட்டும் பிக் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே. மற்றபடி இல்லைன்னா மெயின் ப்ராசஸ்மே STM32 யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஏன்னா STMல ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு நமக்கு நிறைய திங்ஸ் இருக்கு, அதனால தான் கேட்டேன். எஸ், ஃபைன், நைஸ். அடுத்து நெக்ஸ்ட் சார், கோகுல் ட்ரிபிள் தேர்ட் இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நைஸ். எஸ்டிஎம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு எம்பெடட் சிஸ்டம் சப்ஜெக்ட் இருக்கு, பட் அதெல்லாம் ஓல்டர் வெர்ஷனு. கரெக்ட். அதனால எஸ்டிஎம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபைன். யா, கண்டிப்பா. ஓகே. எஸ், அடுத்து நெக்ஸ்ட். நீங்கள் எந்த ஊர் கோகுல்? சென்னையா? இல்லை ப்ரோ, நான் ஈரோடு. ஓகே. எஸ் ப்ரோ, என் பேர் நாராயணமூர்த்தி. நான் காஞ்சிபுரம். ஓகே. நான் ஐஓடி டெவலப்பராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 4.5 இயர்ஸ். ஓ சூப்பர் நைஸ். ஐஓடி, ஓகே நைஸ். ஐஓடி டெவலப்பர். ப்ரீவியஸ் எம்பெடட் டெவலப்பராக இருந்தேன். இப்போ ஒரு 2 இயர்ஸாக ஐஓடி டெவலப்பருக்கு மூவ் ஆனேன். ஓ சூப்பர் நைஸ். நெக்ஸ்ட், ஐஓடியில் நீங்கள் எந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எந்த மாதிரி டெக்னாலஜி? ஆக்சுவலாக என்ன கண்ட்ரோலர் இல்லை சர்வர் மாதிரி வெப்சைட் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா?
ஐஓடி டெவலப்பர்னு என்ன ஹையர் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லாவே சாஃப்ட்வேர் கம்பெனி, அது சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் தான். சி ஷார்ப், எஸ்கியூஎல் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாவே. ஓ இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட் எனர்ஜி மீட்டர் அந்த மாதிரி இருந்து டேட்டா வந்து ரெட்ரைவ் பண்ண சொன்னாங்க. ஓகே அப்புறம் மூவ் ஆகிட்டாங்க ஃபுல்லாவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஆனா புரியுது ஐஓடி டெவலப்பர் தான் இருக்காங்க. புரியுது புரியுது இதுதான் நான் வந்து என்னோட ரோல் இல்ல இங்க. அதுதான் மூவ் ஆக்சுவலி ஆனாலும் பாக்குறேன் வேற கம்பெனிக்கு. ஐஓடி இன்ஜினியர்னே சொல்லிட்டு நிறைய லிங்க்டின்ல நான் பார்த்துருக்கேன், நான் ரோல் போஸ்ட் பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. ஷூர் ஷூர். எஸ். தேங்க்யூ Okay. தேங்க்யூ. ஆ. அடுத்து நெக்ஸ்ட் ஒன். எஸ் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. யா சொல்லுங்க. யா சொல்லுங்க. என் பேர் சுதாகர். நான் வந்து சென்னையில் வந்து ரெவோ இனோவேஷன் ப்ரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும். 3.7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மோட்டர் கண்ட்ரோல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு ஓ மோட்டார் கண்ட்ரோலிங்ஸ். ஓகே ஓகே. இருக்கேன். அதுக்கு எப்படி நீங்கள் டிரைவர் மாதிரி எழுதுறீங்களா இல்லை? டிரைவர் ஸ்க்ராட்ச் கோடு தான் எழுதிட்டு STM32 F103 அந்த மைக்ரோ கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. நைஸ் நைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ அதுக்கு PWM பல்ஸ் அந்த மாதிரி, அது ஏசி மோட்டர் டிசி மோட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பிஎல்டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். BLDC அதில் மோட்டர். பிஎல்டிசி மோட்டரில் வந்து ட்ரெபிசைடல் அல்கோரிதம், சைனூசாய்டல் அல்கோரிதம் அண்ட் எஃப்ஓசி அல்கோரிதம் அந்த இதெல்லாம் இருக்கு. ஓ அந்த அல்காரதம் வச்சு நீங்கள் அந்த மோட்டரை ரொட்டேட் பண்ணுறதுலாம் பண்ணுறீங்க. ஆமாம். ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து சீக்கிரம் போகலாம். நெக்ஸ்ட் அடுத்து. எஸ் நெக்ஸ்ட் ஒன் ஜெய்ஜோதி கண்ணன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து எல்லாரும் கூச்சப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. எனிவே ஐ திங்க் ஸோ ஃபார் ஸோ குட். எல்லாருமே நல்லா இன்ட்ரோ கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்களே நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறா, ஐஓடி ஒர்க் பண்ணுறது, ஐஓடி ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் எம்ப்ராய்டரி சாஃப்ட்வேர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர். ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்ம் டியர், ரைட்? ஸோ தட் நம்ம ஈஸியாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு அடுத்த லைஃப்பில் இம்ப்ரூவ் டெவலப் ஆகிறது ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். அதனால தான் இன்ட்ரோ கொடுக்க சொன்னேன். ஸோ அதனால உங்கள் இன்ட்ரோடக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னைக்காக ஒரு நாள். ஸோ நம்ம கூட படித்தர் இந்த ஊரில் இந்த பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டெக்னிக்கலாக டவுட் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் கெட் சம் இன்புட்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னது. ஓகேங்களா? ரைட். ஓகே கேஸ். ஓகே. ஸோ மை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என் பேர் ஹரிஷ் குமார். நான் லாகிடெக் அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். லாகிடெக் தெரியும் இல்லையா? கீபோர்ட் மவுஸ்லாம் பண்ணுற கம்பெனி. இப்போது எர்விங் சிமுலேஷன்ஸ் ஆல்சோ லைக் கேமிங் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்காக பண்ணுற ஒரு கம்பெனி அது. அங்கே நான் ஒரு ஃபர்மர் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக இருக்கேன். அங்கேயுமே STM யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் STM யூஸ் பண்ணுவேன். அண்ட் சேம் டைம் பைத்தான் அந்த மாதிரி சில கோடிங் நான் பண்ணுவேன். பட் என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு எக்ஸ்பர்ட் வந்துட்டு இந்த STM, C ப்ரோக்ராமிங், PC டிசைனிங் எனக்கு எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். ஐஓடி பண்ணியிருக்கேன், வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணதில்லை, பட் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தட் இஸ் ஹவு மை லைஃப். ஒரு ஃபீல்டில் மட்டும் இல்லை, எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஸோ எல்லாமே கற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எது கொடுத்தாலும் கற்றுக்கிறான்ற மாதிரி வரும்போது. ஓகே ஓகே, தட்ஸ் இட் அபவுட் மை செல்ஃப். ஓகே, லெட்ஸ் மீ ஸ்டார்ட் டுடே கிளாஸ். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோட் பேட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு STM32 ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நெட்ல இருக்கு ஃபார் STM32 கோடிங் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்க போறோம். அது முதல் ஸ்டெப். ரெண்டாவது வந்துட்டு ஹார்ட்வேர், என்ன ஹார்ட்வேர் வேணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். இந்த ஹார்ட்வேர் டைம்ல தான் வந்துட்டு என்னுடைய டெவலப்மெண்ட் போர்டை நான் சொல்லுவேன். நான் என்னோட டெவலப்மெண்ட் போர்டில் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு என்ன ஹார்ட்வேர் தேவை. டெவலப்மெண்ட் போர்டுங்கிறது நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க டெவலப்மெண்ட் போர்டு தான். பட் நான் ஆன்லைன் கிளாஸுக்காக ஸ்பெஷலிஸ்டாக அதுக்காக மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஸோ ஈஸியாக இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்கிட்ட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் சிங்காக இருப்பீங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம், நம்ம ஹார்ட்வேர் என்னன்றதை. அண்ட் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஓகே. அடுத்து வந்துட்டு ஒரு டேட்டா ஷீட்ஸ் எப்படி படிக்கிறது.
டேட்டா ஷீட்ஸில் எப்படி வந்துட்டு படிக்கிறது இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஒரு எல்இடி பிளிங்க், எப்படி பிளிங்க் கோடிங் எப்படி பண்ணுறது, அண்ட் அடுத்தது வந்துட்டு ஃபீட்பேக். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நம்ம கடைசியில் நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ரைட். அண்ட் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித் திஸ் போர்ட் என்னெல்லாம் பண்ண முடியும், அதையும் நம்ம அந்த டைமில் பேசுவோம். நம்ம உங்கள் டவுட்ஸ் தான் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலான்ட்டு நீங்கள். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட். ஓகே, இதான் நான் யூசர் மாடல். இதை பற்றி நான் ஹார்ட்வேர் டைமில் நான் பேசுகிறத பற்றி நான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்டிஎம் கியூப் ஐடி. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேபி தெரிஞ்சவங்க யாராங்க இருப்பீங்க இல்லைங்களா, ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சரி, நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவை, அந்த பர்பஸ் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? யாராவது தெரிஞ்சவங்க எஸ்டிஎம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க? எனிவன்? என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைப்படும்? எனி ஐடியா இருக்கா? யாராவது யூடியூப்ல பார்த்துருப்பீங்க? எஸ், பேசலாம், எல்லாருமே பேசலாம். மீட் பண்ணிட்டு பேசலாம் நீங்க. SN32 கியூப் ஐடி அண்ட் கியூப் எம்எக்ஸ். யா, கியூப் ஐடி நீங்க ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் கியூப் எம்எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. கான்ஃபிகர் பண்ணிட்டு அப்புறம் வந்து அதுல எதுக்கு கியூப் ஐடி தனியா கியூப் எம்எக்ஸ் தனியா யூஸ் பண்றீங்க? நான் இங்க மோஸ்ட்லா வந்து கியூப் எம்எக்ஸ் தான் யூஸ் பண்றோம். கியூப் எம்எக்ஸ்ல வந்து என்னென்ன பெரியப்பர்கள் நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டு டைமர் இதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த கோடை வந்து கெயில் சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணுவோம். ஓ, கெயில் யூஸ் பண்றீங்க. ஓகே, நைஸ். எதுக்கு கெயில் யூஸ் பண்றீங்க நீங்க தனியா? அதுக்கு நீங்க கியூப் ஐடியிலே பண்ணலாம் இல்லையா? கியூப் ஐடியில பண்ணலாம். ஆனா நாங்க முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இங்க அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அப்படியே நாங்க கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இப்பதான் ஒரு சில இதுக்காக மட்டும் இப்ப மெமரி அந்த மெமரி கன்சப்ஷனுக்காக கொஞ்சம் சைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால கெயில்ல வந்து இப்ப கியூப் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லது. ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்தது இன்னொரு சாஃப்ட்வேர்ல இருக்கு, பட் நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜிசிசி கம்பைலர். இது நமக்கு வெளியில தெரியாது, பட் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்டிஎம் கியூப் ஐடி, கியூப் எம்எக்ஸ், கேல் மைக்ரோவிஷன் 4 ஐடி, 5.4 நிறைய வெர்ஷன் வந்துருச்சு இப்போ. ஐ திங்க் நான் யூஸ் பண்ணது 4 நினைக்கிறேன். 5 இஸ் ஃபைன். பட் இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேர் பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஸ்டிஎம் கியூப் ஐடி. ஸோ ஐடின்னு என்னது, யாராவது சொல்ல முடியுமா? பிஃபோர் யூசிங் த சாஃப்ட்வேர்ஸ், ரைட், வி நீட் டு நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். அது நீங்கள் அப்புறமா ஈஸியாக யூஸ் பண்ணிப்பீங்க. அதுக்காக தான் நான் கேட்குறேன். இதை நான் இப்போ ஐடினா என்னது, யாராவது சொல்ல முடியுமா? எனிவன்? வாட் இஸ் ஐடி? சுதாகர், உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணதால ஐ திங்க் தட்ஸ் வை ஆஸ்கிங் யூ. ப்ரோ, அது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஜஸ்ட் நோட் பேட் மாதிரி. அதில் ஒரு கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலர் தான் நம்மளுக்கு வந்து ஹை லெவல் கோட, லோ லெவல் கோட சேஞ்ச் பண்ணி தருது. கரெக்ட், தட்ஸ் இட். யூ ஆர் ரைட். ஆக்சுவலி த ஐடி இஸ் நத்திங் பட் ஒரு நோட் பேட் எடிட்டர் மாதிரி. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த எடிட்டருடைய ஒர்க் என்னன்னா, நீங்க அவர் சொன்ன மாதிரி தான், அது ஒரு நோட் பேட் மாதிரி. நம்ம வேண்டிய கோடிங் எழுதிக்கலாம் நம்ம, அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த கோடிங்கு சி லாங்குவேஜை வந்துட்டு மிஷின் லாங்குவேஜோ இல்லைனா எக்ஸ் ஃபைல் வாட் அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த கம்பைலருடைய ஒர்க். ஜிசிசி கம்பைலர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இது ஆர்ம்காக யூஸ் பண்ணுற கம்பைலர், சி ப்ரோக்ராமிங் பில்ட் பண்ணுறதுக்காகவும் ஆர்ம் கண்ட்ரோலருக்கான பில்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஜிசிசி கம்பைலரை யூஸ் பண்ணுவோம் நம்ம. புரியுது அவங்களுக்கு? ஜிசிசி கம்பைலர்ஸை யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கோடிங்கை பில்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ ஐடி அப்படிங்கிறது ஒரு எடிட்டர். ஓகே, நீங்கள் அதில் தான் நீங்கள் சி கோடிங் எழுதுவீங்க ஃபார் கண்ட்ரோலருக்காக. அது கண்ட்ரோலர் எழுதிட்டு அது வெளியில அவுட்புட்டாக கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபைல் ஒன்று, அது வந்து இந்த கம்பைலர் வெளியில கொடுக்குறோம் உங்களுக்கு. இது ரெண்டு தான் மெயின் இங்க. ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் என்னது, இதுவுமே இன்னொரு டைப் ஆஃப் ஐடி. சிம்பிளா சொல்ல போனா இது இன்னொரு தேர்ட் பார்ட்டி மாதிரி வச்சுக்கலாமே. ஆக்சுவலா எஸ்டிஎம் வந்துட்டு STM32 கியூப் ஐடி தான் ஆக்சுவல் சாஃப்ட்வேர் இதுதான் யூஸ் பண்ணணும். பட் ஒரு சில பேர் இதையுமே யூஸ் பண்ணுவாங்க, கெயில் மைக்ரோவிஷன் ஐடி. ஏன்னா இதுவுமே
ஒரு ஐடியா அவ்வளோதான். நோட் பேட் மாதிரி அது. இன்னொரு நோட் பேட்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு நோட் பேட் அது. இன்னொரு நோட் பேட் நீங்கள் கோடிங் எழுதிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதுதான் கான்செப்ட். வெரி சிம்பிள். ஓகேங்களா? ரைட். எல்லாரும் புரியுது இல்லையா? ஐடி அப்படிங்கிறது ஒரு நோட் பேட் மாதிரி. இது கம்பைலருங்கிறது ஒரு லைப்ரரி உள்ள இருக்கு. அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் கோடிங் பில்ட் பண்ண போறீங்க. இது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பாங்க. இது மாதிரிலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு தான் பில்ட் பண்ணுவோம் அது வெளியில். ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கு. ஆப்ஜெக்ட் ஃபைல், பைனரி ஃபைல், எக்ஸ் ஃபைல், அது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலில் கிரியேட் பண்ணி கொடுக்கும் கொடுக்காது. ஓகேவா? ரைட். அண்ட் கியூப்எம்எக்ஸ் என்னது? கியூபிஎம்எக்ஸ் அவர் சொன்னது தான் பார்த்தீங்களா? சுதாகர் சொன்னார் இப்போ ஒன்று சம்திங். கியூபிஎம்எக்ஸில் தான் நம்மளுக்கான கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுலாம் கியூபிஎம்எக்ஸ்ன்றது பார்த்துக்கும். அது மாதிரி அவர் சொன்னார். பட் நான் இந்த கிளாஸில் கியூபிஎம்எக்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் என்னன்னு காட்டுறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. தெரியாதவங்க காட்டுறேன். டோன்ட் வரி. கியூபிஎம்எக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வி கேன் டூ தட். அந்த பின் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் அசால்ட்டாக பண்ணிக்கலாம். வி கேன் டூ இட் இன் மினிட்ல பண்ணிட்டு போயிடலாம். டவுன் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கியூபிஎம்எக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. பட் எனக்கு தெரியல ஐடிக்குள்ளவே இருக்கு. ஆனால் எம்எக்ஸ் அப்படின்றது ஏன் நிறைய பேர் தனித்தனியாக பண்ணுறான்னு தெரியல. எம்எக்ஸ் தேவை யூஸ் பண்ண தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இந்த கியூப் ஐடி இருக்கு இல்லைங்களா, அந்த எஸ்டிஎம் அந்த கம்பெனிக்காரன் கொடுக்குற இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளவே அந்த எம்எக்ஸ்க்கான ஃபீச்சரை உள்ள இருக்கு. நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு கோடை கொடுக்கும். அதுவே நமக்கு ப்ராஜெக்ட்லாம் எடுத்து அழகாக கொடுத்து பில்டு மட்டும் பண்ணி உள்ள போட்டால் ஒர்க் ஆயிடும். ஸோ இதுதான் விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஸ்கேல் மைக்ரோவேஷன் ஐடி பார்க்க போகிறது கிடையாது. இது ரொம்ப பழைய சாஃப்ட்வேர். அது ரொம்ப ரொம்ப பழைய சாஃப்ட்வேர். பட் எஸ்டிஎம் கியூப் ஐடிங்கிறது லேட்டஸ்ட் அப்டேட் விட்டு இருக்காங்க. நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் டிஜிபி கம்பைலர் இது எல்லாமே இந்த ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்றப்பவே இந்த கம்பைலரும் கையோட வந்துடும் உங்களுக்கு. நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ரைட். இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து ப்ரோக்ராமர். ஓகேங்களா? எதுனா ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் எனிவன் ஐடியா இருக்குங்களா? இது என்ன ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர்? எஸ், இன்ட்ராக்ட் பண்ணலாம் எல்லாருமே என் கூட. அப்பதான் நிறைய கற்றுக்க முடியும். ப்ளீஸ் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், தப்பு இல்லை. கோகுல், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட மெமரியை ரீட் பண்றது, ரைட் பண்றது வேலையை பண்ணுமான்னு டவுட்டா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலாக நீங்கள் வெரி க்ளோஸ் டு ஆன்சர். அவ்வளோதான். வெரி ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. ஆக்சுவலாக ப்ரோக்ராமர்ன்றது என்னன்னா, இப்போ இந்த கம்பைலர் கிவ் அவர் எக்ஸ்ஃபைல் ஆர் பைனரி வாட்டர் இட் இஸ், அது நம்ம கையில் கொடுக்குது. ஓகேவா? அந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கண்ட்ரோலருக்கு மேலே போடணும் இல்லையா? கண்ட்ரோலருக்கு அனுப்பணும். அதை இந்த ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் பண்ணுவார். அவர் மாறி இருக்கணும். அவர் போட்டுக்கிற பாருங்க சேட்ல ஃபிளாஷ் பண்ணுற மாதிரி. இந்த ஃபிளாஷிங் ப்ராசஸ் தான் இந்த ப்ரோக்ராமர் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ ப்ரோக்ராமர் வந்து எக்ஸ்ஃபைல் எடுக்கும் சிஸ்டம்ல இருந்து. அந்த சிஸ்டம்ல இருந்து உங்க எஸ்டிஎம் அனுப்பிவிட்டோம். இதுதான் இது பண்ற வேலைகள். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னா எஸ்டி லிங்க்னு ஒரு STM32 ப்ரோக்ராமர்னு சொல்ற சாஃப்ட்வேர் இருக்கு. பட் ஃபார் சம் ரீசன் எனக்கு அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை. ஸோ தட் எஸ்டிஎம்ஏ இன்னொரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. நான் அதை யூஸ் பண்றேன். STM32 யூட்டிலிட்டி அது கொடுக்குறாங்க. நான் அதை யூஸ் பண்றேன். யூட்டிலிட்டியுமே வந்துட்டு ப்ரோக்ராமர் தான், பேரு வேறையா இருக்கீங்க. அவ்வளவுதான். Utility means nothing but it's one kind of programmer. ஓகேவா? ரைட். ஸோ தீஸ் ஆர் த 3 சாஃப்ட்வேர்ஸ் ரிக்வயர்ட். நீங்க சும்மா நெட்ல போனாலே டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒன்று டவுன்லோட் பண்ணால் இது வந்து உங்களுக்கு கால் தேவையில்லை. இந்த STM யூட்டிலிட்டி மட்டும் டவுன்லோட் பண்ணி வேண்டியதான் நீங்க அப்படியே. ஓகேங்களா? ரைட். எல்லாமே நான் வச்சிருக்கேன். நீங்க சும்மா கூகுளில் போனாலே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும். இருந்தாலும் நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். எப்படி டவுன்லோட் பண்றது நீங்க பார்த்துக்கலாம். நீங்க சும்மா கூகுளில் போயிட்டு நீங்க ஜஸ்ட் போட்டு லைக் ஸோ இங்கே போயிட்டு இன்டர்னல் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் ஃபார் STM32 வந்துருச்சு. சும்மா கூகுளில் போய் டைப் பண்ணாலே போதும், வந்துடும். இது கொஞ்சம் லோட் ஆகும். ப்ளீஸ் வை. லோட் ஆகிட்டு எஸ் வந்துருச்சுங்களா? இதில் லோட் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் வெயிட்.
டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இல்லை, கெட் சாஃப்ட்வேர்னு கீழே கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். கீழே போயிட்டு விண்டோஸு, மேக் OS, அப்புறம் லினக்ஸு, இதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு தான் அதில் உங்களுக்கு வேண்டியதை. இந்த கெட் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணால் கீழே தான் போகும். ஆக்சுவலாக இங்கே வரும் சேம் பேஜ் தான், பட் கீழே வந்து இருக்கிறது இங்கே இருக்கு பார்த்தீங்களா, விண்டோஸு, இங்கே இருக்கு விண்டோஸ். இல்லை கெட் லேட்டஸ்ட் கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்துடும், கொஞ்சம் லேட்டஸ்ட் இது இருக்கும். ஓகேங்களா. அண்ட் பிஃபோர் தட் நான் ஒரு நோட் சொல்லி விரும்புகிறேன். இதை இன்ஸ்டால் பண்ணுறப்போ லாகின் கேட்கும் இல்லையா, ஸோ ப்ளீஸ் லாகின் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. இது கண்டினியூ ஆஸ் எ கெஸ்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கேட்கும், அதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி இதை அக்செப்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று சம்திங் கேட்கும் இந்த மாதிரி லாகின் இன் MyST ஆர் கிரியேட் MyST அக்கௌண்ட் இன் லெஸ் தென் 1 minute அந்த மாதிரி கேட்குது. அண்ட் டவுன்லோட் ஆஸ் எ கெஸ்ட் இதை கொடுத்து டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு. பட் இது பண்ணாதீங்க. எஸ்டி இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு லாகின் உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃப்டர் டவுன்லோடிங் த கியூப் ஐடி ரைட், இட் வில் ஆஸ்க் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் கேட்கும். அந்த அப்டேட்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கோடு வந்து ஃப்ளாஷ் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஐசி அதில் காட்டாது. ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் வில் ஃபேஸ். ஸோ தட் ப்ராப்பராக வந்துட்டு லாகின் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. இதுதான் நான் தர ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ மற்றபடி இன்ஸ்டால் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட் வேற ஒன்றும் கிடையாது இன்ஸ்டாலேஷன்லாம். ஓகேங்களா. இது ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் தென் அடுத்தது வந்துட்டு நான் இதையும் அனுப்பிச்சு விட்டுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், அதர்ஸ் நான் கூகுள் மீட் சேட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். கூகுள் மீட் சேட்டில் நான் இப்போ போட்டிருக்கேன். ப்ளீஸ் டேக் அவுட். அது நீங்கள் எடுத்து அப்படி வச்சுக்கலாம். குரூப்பில் போட்டால் எல்லாரும் குரூப்பில் இருக்கீங்களா? அந்த ப்ரோக்ராம் பேன் குரூப்பில் இருக்கீங்களா எல்லாரும்? எஸ், இல்லைனா சொல்லுங்கள், நான் ஷேர் த லிங்க். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா அதில் தான் நான் கூகுள் மீட் லிங்க் அனுப்பியிருந்தேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது ஒன்று அனுப்பிட்டேன். ஓகே, நான் குரூப்லேயே போட்டு விட்றேன், எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுதான் அதோடைய 2 குரூப்லையும் போட்டேன். ஃப்ரீ கிளாஸ்ன்ற குரூப்லையும் போட்டிருக்கேன், ப்ரோக்ராம் பண்ணுற குரூப்லையுமே மெயின் குரூப்லையும் போட்டாச்சு. நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த சாஃப்ட்வேர் பேர் வந்துட்டு STM கியூப் ப்ரோக்ராமர். அவ்வளோதான், கியூப் ப்ரோக்ராமர். இந்த ப்ரோக்ராமருங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதே தான், சேம் ஸ்டெப் தான். பட் நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு யூட்டிலிட்டி தான் நான் யூஸ் பண்ணேன். யூட்டிலிட்டியுமே ஒரு ரொம்ப பழைய ஒரு சாஃப்ட்வேர். இது இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு. இதில் ரொம்ப பழைய சாஃப்ட்வேர், பட் நமக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் ஃபைன். ஸோ இதில் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் 007 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரைட், ஓகே ஃபைன், தட்ஸ் இட். அண்ட் ஈவன் இந்த யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த ஐடி இட்செல்ஃப் தே ப்ரொவைட் ஆப்ஷன் டு ஃபிளாஷ் ஐசி. அது எல்லாமே அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவலைப்படாதீங்க, நிறையா சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் ஸ்லோவாக சொல்கிறேன். யூ வில் ஈஸிலி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தட். புரிஞ்சுருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காகவே. ரொம்ப நிறையா சொல்கிறேன்னு யோசிக்க வேண்டாம். ஓகேவா. ஸோ இது பண்ணி டவுன் பண்ணிச்சுக்கோங்க. எஸ்டி லிங்க் அப்படின்ட்டு இல்லையா, 007, அதையுமே போட்டு வச்சுக்கோங்க. நான் குரூப்பில் அதையும் லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ், போட்டுட்டேன். ஓகேங்களா, தட்ஸ் இட். ஸோ இதான் அந்த சாஃப்ட்வேர் லிங்க். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணிட்டோம். இதில் யாருக்கும் டவுட் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. என்ன பெருசாக அதை நான் பேசுறதை பற்றி நான் நினைப்போம். தட்ஸ் இட். ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வில் மூவ் டு ஹார்ட்வேர் சைட். இந்த ஹார்ட்வேர் நம்ம வந்துட்டு உள்ள மூவ் பண்ணலாம். ஓகேங்களா. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், டிரைவர் பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த ப்ரோக்ராமர் நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாலே எல்லாமே சப்போர்ட்டிங் அண்ட் எல்லாமே உள்ளே வந்துடும் உங்கள் சிஸ்டம்குள்ளே. டிரைவர்ஸு, ஜிசிசி கம்பைலரு, அந்த ஃப்ளாஷ் பண்ணுறது எல்லாமே உள்ளே வந்துடும். நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. Now let me move to the hardware section now. Hardware section நம்ம முக்கியமானது. Let me turn my camera so that I will show my hardware now. எஸ், இதான் என்னுடைய ஹார்ட்வேர். இது என்னுடைய பழைய போர்டு. இதை பற்றி நான் இதுதான் லாஸ்ட் கிளாஸில் எல்லாரும் காட்டியிருப்பேன் இல்லையா.
ஆக்சுவலி அந்த போர்டு வந்து ஒருத்தருக்கு நான் சேல் பண்ணியிருக்கேன். சேல் மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி கொடுத்தேன் ரீசெண்டாக. ஸோ அந்த ப்ராஜெக்டோட இந்த போர்டு நடத்தி கொடுத்தேன். இல்லை இப்போ ஐசி வர மேலே இது இல்லை, இது இந்த மாதிரி தான் இருந்தது என் பழைய போர்டு. இது வெர்ஷன் 1. இங்கே பிளர்ராக இருக்கு. ஆக்சுவலாக இங்கே நான் கீழே போட்டிருக்கேன் வெர்ஷன் 1ன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பிரைன் STM32 ஸ்டடி கிட் வெர்ஷன் 1 நான் இங்கே நேம் போட்டிருக்கேன். இது பழைய போர்டு, இது என்னோட இப்போ புது போர்டு. இந்த போர்டுலேருந்து இப்போ சின்னது பண்ணிட்டேன். லாஸ்ட் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த போர்டு. 1 வீக்கில் இது முடிச்சாச்சு இந்த போர்டை நம்ம. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கிற ஒரு போர்டு இது. ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு 3 இயர்ஸாக எக்ஸ்டெண்டர் கிளாஸ் எடுத்திருக்கேன். வி ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இன் அவர் கிளாஸஸ். மெயினாக என்ன இஷ்யூஸ் சொல்கிறோன்னா, அவுட்புட் வராது, எதை எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியாது. ஸோ தட் பீப்புள் வில் லாஸ் த எனர்ஜி இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குன்னா ஸோ ஈஸியாக அவங்க வந்துட்டு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இது என்னன்றதான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஓகே, இது போக பார்க்கலாம். பட் என்னோட பர்பஸ் அதுதான். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், ஆக்சசபிள் ஈஸியாக இருக்கணும். இந்த ஒரு போர்டை வச்சாலும் நம்ம வந்துட்டு ஃபுல் STM32 ஒரு 80% ஆஃப் டாபிக்ஸ் கவர் பண்ணிடலாம் அதை வச்சு நம்ம. ஓகே, லைக் இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இது, அண்ட் இது ஒரு டாட் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ வி கேன் இங்கே பின்னாடி பார்த்தா ஐசி இருக்கும். இது வந்துட்டு ஒரு மேக்ஸ் ஐசி SPI ப்ரோட்டோகால் கற்றுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா I2C RTC I2C கற்றுக்கலாம். இது மோட்டார் டிரைவர், இது ஸ்டெப்பர் மோட்டர், இங்கே சர்வோ மோட்டர், இது UART ப்ரோட்டோகால், அண்ட் LEDs, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், டைமர்ஸ், PWM எல்லாமே இந்த ஏரியாவில் கற்றுக்கலாம் நம்ம. அண்ட் டெம்பரேச்சர் சென்சார் இங்கே இருக்குது, பொட்டென்ஷியல் மீட்டர் இங்கே இருக்குது. ஸோ பட்டன்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ் எல்லாமே ஒரு என் கிளாஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கு நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு போர்டு நான். எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஹார்ட்வேர் நான் உங்களுக்கு காட்டுறது. அண்ட் இதோடைய ப்ரோக்ராமரோட நம்ம வந்துட்டு தேவைப்படும். நீங்கள் இது படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ப்ரோக்ராமர் தெரியுது உங்களுக்கு. இது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ST லிங்க்னு சொல்லுவாங்க. இது ST லிங்க் V2 இது மாதிரி இருக்கும். இது ஒரு 450 rupees கிட்ட மார்க்கெட்டில் வருது. ஓகேவா? பட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ப்ரோக்ராமர் இல்லாமலே எப்படி இந்த ஐசிக்கு ஃப்ளாஷ் கோடிங் ஃப்ளாஷ் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் பண்ணிட்டேன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராமர் இல்லாமல் இந்த ஐசி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணலாம். அப்போ 440 rupees நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஸோ இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது இல்லாமல் ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இதோட கேபிளுமே இங்கே இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இது மாதிரி. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ஹார்ட்வேர் டு லேர்ன் த STM32. இந்த டெவலப்மெண்ட் போர்டு வச்சு நீங்கள் பெரிஃபரல்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். அண்ட் இங்கே இவர் வந்துட்டு நமக்கு ப்ரோக்ராமர் அண்ட் அதோட கேபிள். அண்ட் நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ஸ்டெப்பர் மோட்டரோட டேட்டா நீங்கள் அப்படியே சிம்பிளி பிளக் இட் அவுட் ஹியர், பிளக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு USB கேபிள்ஸ் இருக்குது. USB கேபிள் வச்சு நீங்கள் UART கற்றுக்கலாம். இந்த சைடில் நீங்கள் UART கனெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் லேப்டாப்பில் பிளக்கிங் பண்ணால் நீங்கள் UART டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது மாதிரி பிளான் இருக்கு. அண்ட் இதை தாண்டி நமக்கு இன்னும் சில காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது. அது எல்லாமே இருந்ததுன்னா ஹார்ட்வேர் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் கலர் போர்டு யாருக்காவது புரியாமல் இருக்குங்களா? யாருக்காவது பார்க்க புதுசாக இருக்கா? எனிஒன் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னா சொல்லுங்க, நான் சொல்கிறேன் இது என்னன்ட்டு. இல்லை யாருக்காவது தெரியுமா இதை பற்றி, இந்த ஒயிட் கலர் போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு? தெரிஞ்சா நீங்கள் சொல்லலாம். எனிஒன்? எஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமர்னு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமர் இதெல்லாம் என்ன பண்ணணும், டேரெக்டாக உங்கள் ஐசியோட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. இங்கே விஷயமே அதுதான். என்னன்னா இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஐசி வந்துட்டு டேரெக்டாக சிஸ்டமோட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா சிஸ்டம்ல என்ன வருது, USB ப்ரோட்டோகால். லேப்டாப்ல என்ன கனெக்ட் பண்ணுவோம், நம்ம லேப்டாப்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு கேபிள் நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகேவா? இந்த கேபிள் வந்துட்டு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணுவோம். நம்ம இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து வர ஒயர் எடுத்து இதுல நம்ம பிளகிங் பண்ணி ஃபிளாஷ் பண்ணுவோம். நம்ம இதுல இந்த ஜம்பர்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒயர்ஸ் மாதிரி இங்க இது மாதிரி ஒயர்ஸ் கனெக்ட் இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஒயர்ஸ் ஒன்னா பார்த்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி அந்த ஒயர் எடுத்து நம்ம இதில் பிளகிங் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்க வேண்டியதான். மொத்தம் 3 ஒயர் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். 3 ஒயரை இந்த போர்டு மேலே கனெக்ட் பண்ணிட்டா இந்த ஐசியோட நீங்கள் ஈஸியாக ஃபிளாஷ் பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் புரியுது இல்லையா?
ஸோ அதுதான் வெரி பேசிக்கான கான்செப்ட். அப்படியே நம்ம எதுக்கு இதை இன்டர்மீடியட்டா இருக்கு டேரக்டாவே இதை பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எம்டி ஐசி ஆக்சுவலா. இதுக்குள்ள எந்த ஒரு ப்ரோக்ராமருமே இருக்காது. அப்புறம் எப்படி இந்த ஐசி வந்து லேப்டாப்ல இருந்து ரீட் பண்ண டேட்டா உள்ள போடும்? அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால இன்டர்மீடியட்டா ஒரு போர்டு இருக்கு. இந்த ஒயிட் கலர் போர்டோட ஒர்க் என்னன்னா, இந்த ப்ரோக்ராமர் இருக்கு இல்லைங்களா, இது நீங்க பாக்குற இந்த ப்ரோக்ராமர் வந்து இந்த ஒயிட் கலர் போர்டோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது வழியா STM32க்கு அனுப்பும். அந்த எம்டி ஐசிக்கான ஃபிளாஷிங்கும் நடக்கும். அப்புறமா உங்க கோடிங் வந்து ஃபிளாஷ் ஆயிரும் அந்த ஐசிக்குள்ள. நீங்க எல்இடி பிளிங்க் போட்டாலும் அப்படிதான் பண்ணும். இல்ல வேற அட்வான்ஸ் கோடிங் பண்ணாலும் இப்படிதான் பண்ண முடியும். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? அண்ட் நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த போர்டே இல்லாமலே டேரக்டா லேப்டாப்ல இருந்து இந்த கேபிள் இருக்கு இல்லைங்களா, யூஆர்ட் கேபிள். ஸோ இதை வச்சு எப்படி கோட ஃபிளாஷ் பண்றதுங்கிறத பார்த்துட்டு இருக்கேன் யூசிங் பூட் லோடர் கான்செப்ட். அது ஒன்ஸ் நான் முடிச்சிட்டேன்னா இன்னொரு கிளாஸ்ல எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். இதுல இருக்க டவுட் இருக்கா இப்போ? எந்த டவுட்டும் தான் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய நீங்க பேச தான் நிறைய நம்ம கத்துக்க முடியும். அப்பதான் இன்டராக்டிவ் நிறைய இருக்கும் கிளாஸ்ல. எஸ், டவுட் இருக்கா? இருக்காது இல்ல சொல்லி கொடுத்ததுல? கோகுல், நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காது? எனி டவுட்? இல்ல, நோ ப்ரோ, கிளியர். ஓகே ஓகே, ஃபைன். நாராயணமூர்த்தி அவங்க கொடுத்தா உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி இன்புட்ஸ் ஓகே தான் ப்ரோ. இது USB 2 சீரியல்ல பண்ணலாம் தான் ப்ரோ. எது கேக்குறீங்க? ப்ரோக்ராம் பண்றோம்ல நம்ம STM32க்கு. அது டேரக்டா அதுதான் பண்றது ஐடியா. அதுதான் அடுத்து பண்ண போறேன். TXRX பண்ணலாம் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆமா, இல்ல அதுக்கு நம்ம கோடிங் பண்ணணும் இதுல. ஓகே அப்போ கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அது டேரக்டா இப்ப பண்ண முடியாது. ஓகே அதுக்குன்னு ஒரு கோடிங் உள்ள பூட்டோட கோடிங் நம்ம போட்டு அதை வச்சு இது உள்ளவே இன்னொரு ஃபிளாஷ் மெமரியை ரைட் பண்ற மாதிரி பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும் நம்மளால. இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கோடிங் எழுதணும். அதான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்ஸ் முடிச்சிட்டோன்னா அந்த 450 rupees நமக்கு சேவ் நமக்கு இப்போ. ஓகே ப்ரோ. ஆனா வேற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணிருக்கேன், இந்த பென்ட்ரைவ் போல. அதுவும் இருக்கு என்கிட்ட. அந்த ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் லாஸ்டா ஒரு 3 பேட்ச் எடுத்தேன். அந்த 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கிறது இஸ் நாட் ஒர்க்கிங் ஆக்சுவலி. அது ஏதோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப டூப்ளிகேட் தராங்களா எனக்கு தெரியல. ஆமா அது நிறைய இது ஒர்க் ஆகல. அதனால வந்துட்டு நான் ஓகே, அது ஏதோ 200 300 150 சம்திங் நினைக்கிறேன். அது ரொம்ப சீப். அது ஆமா, ரொம்ப ரேட் கம்மி தான். நானும் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆமா, அது ஏன்னு தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப டூப்ளிகேட் தராங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு டிரைவர்ல டிடெக்ட் ஆகுது, பட் அது ஏதோ சம்திங் அப்டேட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல சாஃப்ட்வேர்ல. ஓகே. ஆமா, பட் STM32 ட்ரை பண்ணேன், ஆனா ஒர்க் ஆகல. யூட்டிலிட்டில ட்ரை பண்ணல. நீங்க சொன்னீங்களே இப்ப STM32 யூட்டிலிட்டின்னு, அதை ட்ரை பண்ணல. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா யூட்டிலிட்டிங்கிறது ஓல்டு சாஃப்ட்வேர். ஸோ தட் இந்த மாதிரி மேபி ஈவன் தோ இதுவுமே இட்ஸ் நாட் ஒரிஜினல் ஆக்சுவலி. ஐ வாட் அக்செப்ட். அதை ஒத்துட்டாங்க. இதுவும் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் பிரைஸ் 2000 rupees இருக்கு. STM லைஃப்ல அவங்களுடைய கம்பெனில தர 2000-2500 கிட்ட விற்கிறாங்க இந்த போர்டை. பட் லோக்கல் மார்க்கெட்ல 450 rupees கொடுக்குறாங்க. ஸோ somehow they doing some hack ஏதோ பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அது எப்படியோ 3D சம்திங் ஏதோ நடக்குது உள்ள, அது நமக்கு தெரியல. பட் இந்த போர்டு 450 rupees இஸ் நாட் ஒரிஜினல் ஒன். ஓகேங்களா? அதனால நமக்கு யூட்டிலிட்டி யூஸ் பண்ணா ஒர்க் ஆகுது நமக்கு. ஸோ அது இது இல்லாம எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறத பார்க்கறது நான் வந்து போர்டோட நீங்க யூஆர்ட் போட்டு வச்சிருக்கிறேன். நான் இப்போ எவ்ரிதிங்ஸ் ஒர்க்கிங் இந்த போர்டு தான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போறேன். எல்லாமே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டிசைன்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அடுத்த டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெகுலேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ரெகுலேட்டர்ஸ்லாம் கெட்டிங் ஹீட், பட் ஒர்க் ஆகுது. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா இந்த ரெகுலேட்டர்ஸ் கெட்டிங் ஹீட், அது என்னன்றதை நான் பார்க்கணும். பட் அது பெரிய டேமேஜ் ஆகிற அளவுக்குலாம் ஹீட் ஆகுது, அவ்வளோதான். பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பண்ணிட்டோன்னா ஈஸியாக ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இன்னும் நிறையா செஞ்சு பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? எஸ். அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சில பின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பின்ஸ் இருக்கு. ஒரு 6 பின் கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ வேற ஏதாவது பர்பஸ் கூட இந்த பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ
சொல்லப்போனால் இந்த மாதிரி பெரிய போர்டாக இருந்ததை இந்த மாதிரி பெரிய எல்சிடிலாம் வச்சிருந்தேன். எல்சிடிலாம் தூக்கிட்டேன். எல்சிடி நமக்கு தேவைப்படாது நமக்கு. எல்சிடிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐஓ அப்படிங்கிறது. பட் அதை தாண்டி நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது நமக்கு. இதில் நிறைய இருக்கு படிக்கிறது இல்லை. அதனால வந்து எல்சிடி ரிமூவ் பண்ணிட்டு அது இல்லாமல் நான் பண்ணியிருப்பேன். இப்போ எல்சிடிங்கிறது பிக்லேயே படிச்சிருப்போம் நம்ம. அதெல்லாம் திரும்பவும் எஸ்டிஎம்ல அதை வந்து படிக்கணும்னு நான் நினைச்சேன் நான். ஸோ அதனால நான் ரிமூவ் எல்சிடி பார்ட் அண்ட் லீவ் ஆஸ் இட் சிம்பிள் டு லேர்ன் ஈஸிலி. ஓகேங்களா? ஓகே. அண்ட் அடுத்து வேற என்னலாம் தேவைன்னா ஐ ஷோ தட் டேக் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் தேவைப்படும் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இங்கே இருக்கு. இதோட யூசர் மேனுவல் நேற்று ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த கிளாஸ்க்காக. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் தான் தேவைப்படும் நமக்கு. நீங்கள் ஒரு எஸ்டிஎம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்களே கூட ஒன்றா படிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன், படிங்க, தப்பே இல்லை. பட் இதெல்லாம் தேவை உங்களுக்கு படிக்கிறதுக்கு தான். இப்போ இந்த போர்டு வாங்குறீங்கன்னா டோட்டல் அடாப்டர் வேணும். அடாப்டர், ஸ்டெப்பர் மோட்டார், டிசி மோட்டார், சர்வோ மோட்டார் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரோக்ராமர், V2 ப்ரோக்ராமர், அந்த ஒயிட் கலர் போர்டு லிங்க்கும் கொடுத்துருக்க ரோபோ லிங்க் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைப் பி கேபிள் ஃபார் யூவாட்டுக்காக. யூவாட் அந்த பெரிய பின் கேபிள். அது லாஜிக் அனலைசர். லாஜிக் அனலைசர்ங்கிறது நம்ம இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் இங்கே இருக்க அந்த பின், இங்கே இருக்க பிடபிள்யூஎம், இன்வெர்டட் பிடபிள்யூஎம், அப்புறம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் I2C இன்ஸ்டா கொடுத்துருக்கேன், I2SP எல்லாம் கொடுத்துருக்கீங்க நான். ஸோ அதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் தேவைப்படும். அந்த டூல் பேர் தான் வந்துட்டு லாஜிக் அனலைசர். அது இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. அது தேவைப்படும். அண்ட் மல்டிமீட்டர் பேசிக்கான ஒரு தான். டு மெஷர் த வோல்டேஜ், மெஷர் த கரண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது தேவைப்படும். அந்த சால்ட்ரிக் ஸ்டேஷன், ஏன்னா நீங்கள் ஒரு போர்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த போர்டு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒயர் எடுத்து சால்ட்ரிங் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கிறது பெட்டர், இல்லாட்டியும் பரவாயில்ல. ஓகே, என்கிட்ட கொடுத்த கூட சால்ட்ரிங் பண்ணி கொடுத்துருவேன். பட் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு நல்ல ஒரு 4,000 3,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சால்ட்ரிங் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சால்ட்ரான் பிராண்டில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் அது கீழே இருக்கு, டேபிள் கீழே இருக்கு, மேலே இடம் இல்லை பார்க்குறதுக்கு. இருந்தாலும் ஓகே, இன்னொரு நாள் காட்டு. யூடியூப்ல போட்டிருப்பேன் லாஸ்ட்டாக வீடியோ. குயிக் ஒரு சால்ட்ரிங் ஆர் ஸ்டேஷன் வாங்கியிருந்தேன், அதை நான் போட்டிருந்தேன். எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் நான் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ் நமக்கு நீடு. ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த பொருள் வாங்கணும் நீங்கள், அவ்வளோதான். இது ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ரைட். இதில் இருக்க டவுட் இருக்கா ஹார்ட்வேரில்? எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ எல்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க. லாஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலாக வைக்கிற இன்ட்ராக்ஷனாக போச்சு. இந்த கிளாஸ் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க எல்லாருமே. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு ஹார்ட்வேர் நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ரைட். அண்ட் தென் கோ டு தி டேட்டா ஷீட். டேட்டா ஷீட்டில் மொத்தமாக வி ஹேவ் டேட்டா ஷீட்னா என்ன? முதல் கேள்வி அதான் உங்ககிட்ட கேட்கணும். என்ன டேட்டா ஷீட்னா? ப்ரோ அந்த கண்ட்ரோலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தெரியும் நமக்கு. இப்போ கோடு எழுதணும்னா அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அதெல்லாம் தெரியாதுல்ல ப்ரோ. அதுக்காக அதோட ஸ்பெசிஃபிகேஷனுக்காக அது கொடுத்துருக்காங்க. சூப்பர். நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? வச்சிருக்கேன் ப்ரோ. எஸ்டிஎம் படிச்சிருக்கேன். பட் அந்த டேட்டா ஷீட் மட்டும் எப்படி ரீட் பண்றது அதை பார்த்துருக்கேன். ஓகே, ஃபைன். சூப்பர். ஆக்சுவலி அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஸோ டேட்டா ஷீட்டில் தான் நீங்கள் கூகுளில் கூட போக தேவையில்ல. ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு ஐசி பற்றி தெரிஞ்சுக்க கூகுள் போய் தேட தேவையில்ல. கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் டேட்டா ஷீட், அவ்வளோதான். அது அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உட்காந்து படித்தாலே போதும். நீங்கள் ஐசியை பற்றின ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி படிக்கணுங்கிறதா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு ஸ்கில் ஆக்சுவலாக. அது எல்லாருக்கும் ஒரு சீக்கிரம் வராது. ஏன்னா அது என்ன சொல், அது பீப்புள்ஸ் ட்ரீட் இட் லைக் அ புக். அது புக் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அது ஒரு மேனுவல். அது தேவையான மட்டும் தான் தேவையானது படிக்கணும். அதை ரொம்ப பொறுமையாக நிதானமாக எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ அதுதான் இது விஷயம். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம வந்து 2 டாக்குமெண்ட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு ரெஃபரன்ஸ் மேனுவல், இன்னொன்று வந்துட்டு டிவைஸ் மேனுவல். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் மேனுவல் என்ன, டிவைஸ் மேனுவல் என்ன? பொதுவாகவே இந்த லெட்ஸே இந்த பிக் கண்ட்ரோலருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிக் கண்ட்ரோலர்லாம் நீங்கள் பழைய கண்ட்ரோலர் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஒன்லி ப்ரொவைட் டேட்டா ஷீட். டேட்டா ஷீட்னு ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஐ திங்க் இந்த இன்னொருத்தர் இப்போ ஏதோ
சமோன் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், லீவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரைட், சுதாகர் இல்லை, சுதாகர் தான். ஸோ அவர் என்ன பண்ணிதான் பிக் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ பட் இந்த எஸ்டிஎம்ல வந்துட்டு ரொம்ப பெரிய கண்ட்ரோலர், நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகம் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு கண்ட்ரோலருமே ரெண்டு டேட்டா வச்சிருக்காங்க நீங்க. ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் மேனுவல் அப்படிங்கிறதுனா ஹோல் ஃபேமிலிக்கே இருக்கும். அது என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற ஐசி பேர் வந்து STM32L431RCT6 நான் யூஸ் பண்ற ஐசி. இந்த டெவலப்மெண்ட் போர்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த ஐசி தான் யூஸ் பண்றேன். பட் இந்த ரெஃபரன்ஸ் மேனுவல்ங்கிறது எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா XXX அப்படி இருக்கும். அதாவது L4க்கான எல்லா ஃபேமிலி ஆஃப் ஐசிஸும். இப்போ L433 ஒன்று இருக்கும், எப்படி இருக்கும், 3 வரும். ஓகேவா, ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்சஸ் எதை வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ எந்த சீரிஸ் வந்தாலும் இந்த ரெஃபரன்ஸ் மேனுவல் நீங்கள் அதுக்காக எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அது மாதிரி. ஓகே, பட் இந்த டிவைஸ் மேனுவல்ங்கிறது என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ஐசி மட்டும் STM32L431RCT6 ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐசியை மட்டும் படிக்கிறீங்கன்னா இந்த மேனுவல், ஹோல் ஃபேமிலியை பற்றியே படிக்கிறீங்கன்னா இந்த மேனுவல். ஓகேவா, ஸோ இந்த டிவைஸ் மேனுவல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, we usually use to this டிவைஸ் மேனுவல் லைக் பின் அசைன்மெண்ட் மட்டும் தான் பார்ப்போம் நம்ம. பின் அசைன்மெண்ட்ஸ்னா எந்தெந்த பின் எந்த ஆர்டர்ல இருக்கு, வாட் இஸ் அல்டர்னேட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பின்ஸ், இதெல்லாம் தான் நம்ம அந்த டிவைஸ் மேனுவல்ல பார்ப்போம். இந்த ரெஃபரன்ஸ் மேனுவல் என்ன பார்ப்போம்னாக்கா, நம்ம கூகுள் அவர் சொன்ன மாதிரி வோல்டேஜ்லாம் கூட இதில் இருக்காது. அது எல்லாமே இந்த டிவைஸ் மேனுவல் சொல்லிடுவாங்க. பட் ரெஃபரன்ஸ் மேனுவல் என்னென்ன இருக்கும்னா ரெஜிஸ்டர்ஸ் பற்றி இருக்கும். ஃபுல்லாகவே ரெஜிஸ்டர்ஸ் மேப்பிங்ஸ், ஒரு எல்இடி ஆன் பண்ணுறதுக்கு எந்த ரெஜிஸ்டரை போய் நம்ம போய் ஆன் பண்ணணும், எப்படி கோடிங் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் கோடிங்கான ஸ்டெப்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இதை ஆன் பண்ணுங்க, இதை ஆன் பண்ணுங்கன்னு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை பார்த்து நம்ம படிக்க வேண்டியதான் உட்காந்து நம்ம. உங்களுக்கு புரியுது இல்லையா என்ன சொல்றேன்ட்டு? அதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், அப்படின்னு தான் படிக்க முடியும் நம்மளால அதை. ஸோ அதுதான் ரெஜிஸ்டர்ஸோடைய ஒரு கான்செப்ட். ரைட், ஓகேவா. ஸோ நெட்ல போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க வெப்சைட்ல போய் தேடலாம் கிடைக்கும், இல்லை கூகுள்லேயே சும்மா போயிட்டு STM32 L4 ரெஃபரன்ஸ் STM32 21 போட்டோம்னா STM32 L43 ரெஃபரன்ஸ் மேனுவல், அவ்வளோதான். சும்மா நெட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்களா, நான் அடிக்கடி போயிருக்கேன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லுது. ஸோ ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இல்லையா, அதனால அந்த இடத்துக்கு ஈஸியாக அது எனக்கு போயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் மேனுவல். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி நம்ம இதை பற்றி தான் கோடிங் பண்ணணும். இப்படி எல்லாரும் பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிள். இது மொத்தம் 1600 பேஜஸ் மொத்தமாக அது இருக்கு. இதுதான் சொன்னேன், நிறைய பேர் வந்து போர் அடிச்சிருந்தேன் படிக்கிறதுக்கு. ஏன்னா 1600 பேஜ் இல்லையா, ஸோ எப்படிதான் படிப்பாங்க எல்லாத்தையும்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ தட் ரெஃபரன்ஸ் மேனுவல் தேவையான மட்டும் எடுத்து படிக்கணும். நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒன்றும் புரியாது. ஸோ இதுதான் நீங்க பார்த்துட்டு இருந்த விஷயங்கள். ஸோ அப்படியே ஒன்றா பார்த்தாலே புரியும். லெட் மீ கோ டு த GPIO. இங்க இருக்கும் GPIO, நீங்க போய் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு மோட் ஆர்னு ஒன்று இருக்கு. அப்புறம் அவுட்புட் டைப் ரெஜிஸ்டர், இது மாதிரி ஒவ்வொரு ரெஜிஸ்டர் சொல்லிப்பாங்க. ஓகே, புல் டவுன் ரெஜிஸ்டர் எல்லாமே இங்க IDR ODR எல்லாமே இங்க ஒன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்னா படிச்சு பார்த்து கோடிங் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது படிச்சு பார்த்து கோடிங் பண்றதுக்கான பேர் என்ன தெரியுமா இருக்காது? எனிவன்? டேட்டா ஷீட்டை படிச்சு பார்த்து கோடிங் பண்றதுக்கு பேர் என்ன? எனிவன்? ப்ரோ ஐ திங்க் பேர் மெட்டல். அதாவது நமக்கு யாருமே தேவையில்லை, நமக்கு எந்த ஒரு லைப்ரரியும் தேவை கிடையாது. ஓகேங்களா, 0 லைப்ரரி. நமக்கு வெறுமனே ஐடி அண்ட் கம்பைலர், இது ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்கும். எது நம்மகிட்ட இருக்கும்? ஐடி அண்ட் கம்பைலர் ரெண்டு தான் இருக்கும். நம்ம இந்த போயிட்டு சும்மா இந்த இந்த ஆர்டினோ கோடிங்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்களா? ஆர்டினோல வந்துட்டு ஒரு சர்வோ மோட்டரை செய்யணும்னா கூட மேலே போய் இன்க்ளூட் சர்வோ டாட் சம்திங் ஆட் பண்ணணும்.
இல்லைனா வந்துட்டு வேற ஏதாவது நீங்கள் டிஸ்பிளேக்கான ஹெடர் போய் மேலே ஆட் பண்ணணும். அது மாதிரி நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். நான் என்னோட டீச்சிங் மெத்தட் அப்படி தான் இருக்கு எப்பவுமே. ஸோ எல்லாமே டேட்டா ஷீட் தான். நோ கூகுள், நோ ChatGPT, எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. டேட்டா ஷீட்டில் என்ன இருக்கோ அதை படித்து பார்த்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதுதான் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல போனோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, even though if I using library in future, okay, so that you will understand lot of stuff, what actually happened inside. நீங்க இப்படி படிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த லைப்ரரி யூஸ் பண்ணாலும் நீங்க உள்ள என்ன நடக்குது, எதனால ஒர்க் ஆகலைன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எதனா ஒரு இஷ்யூ வருதுன்னா ஈஸியாக நல்லா கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி படிக்கிறதுனால. நீங்க வெளிப்படையா உட்காந்து நம்ம இந்த மாதிரி டைரக்டா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி பண்றப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது என்ன நடக்குது, எதனால அது ஒர்க் ஆகலை, எதனால இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு திங்க் பண்ண முடியாது. பட் இது பண்றப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி பண்ணீங்கன்னா கோடிங் பண்ற எக்ஸிகியூஷன் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு த லைப்ரரி யூஸ் பண்ணி பண்றதை விட. புரியுது இல்லையா? ரைட். ஸோ அதுதான் இதனுடைய பர்பஸ், பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங். நிறைய பேர் பண்றது இல்லை இப்போ யாருமே அதெல்லாம். இப்போ எல்லாமே வந்துட்டு காப்பி பேஸ்ட், முக்கால்வாசி பேர் காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு கற்றுக்க முடியல யாராலையுமே. புரியுதுங்களா? எல்லாருமே காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோடிங் நெட்ல இருக்கு, இல்லை ChatGPT கொடுத்துருச்சு, சூப்பர், அவ்வளோதான், எடுத்து போட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான்ன்ற மாதிரி போயிடுச்சு. பட் இது மாதிரி கற்றுக்கிறப்ப தான் எது தப்பு எது ரைட்டுன்றது நம்ம வி கேன் டிசைட் அவர் ஓன் தாட்ஸ். நம்மளுடைய ஓன் தப்பை நம்ம எடுத்துக்க முடியும். அப்பதான் இதுதான் இங்கே நடக்குது. எல்லாருக்கும் புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ரைட். எல்லாமே இருக்கும். இந்த ஜிபிக்கு மட்டுமே இல்லை, இதுல வந்துட்டு யூவாட் தனியாக கொடுத்துருப்பாங்க. யூவாட் இருக்கு, ஏடிசிக்கு இருக்கு. ஏடிசிக்கெலாம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி கோடிங் பண்ணணும். டேக் இருக்கு, அப்புறமேட்டு லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே எல்சிடி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு இருக்கு. டச் ஸ்கிரீன், டச் சென்சிங் கண்ட்ரோல் டிஎஸ்சி இருக்கு. ஸோ இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ், நிறைய இருக்குது இதுல. ஓகேங்களா? பட் இதெல்லாம் நான் கிளாஸ் சொல்லி கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் அப்கமிங்ல தனியாக இதுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டா போர்டு மாதிரி பண்ணி தனியாக கிளாஸ் எடுப்பேன். அப்போ நம்ம எப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ டைமர்ஸ் இருக்கு. டைமர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நான் இந்த போர்டு டைமர் 1 யூஸ் பண்ணியிருக்கேன், அட்வான்ஸ் டைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டி கார்டு இங்கே இருக்கு. கேன் ப்ரோட்டோக்கால்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் கேன் ப்ரோட்டோக்கால் யாராவது ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் போக ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் கேன் ப்ரோட்டோக்கால் இதுதான் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? கேன் ப்ரோட்டோக்கால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் படிச்சுக்க முடியும் கேன் ப்ரோட்டோக்கால். ஸோ சிம்பிள். அப்படி யூஎஸ்பி ப்ரோட்டோக்கால் இருக்கு, டீபக் சப்போர்ட்ஸ் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ரெஃபரன்ஸ் மேனுவலில் விஷயம் இருக்கும். அடுத்தது டிவைஸ் மேனுவல்ஸும் நெட்டில் சர்ச் பண்ணாலே போதும். யூசர் மேனுவல் இதுவா நினைக்கிறேன். லெட் மீ செக் திஸ் அகைன். ரெஃபரன்ஸ் மேனுவலில் இதை இது அகைன் நோ ரெஃபரன்ஸ் மேனுவல். பட் நமக்கு இப்போ என்னென்ன ஐசி தேவை ஃபுல்லாக போடணும் தான் வரும்னு நினச்சேன். ஓகே, வரல. CT6 இது போடுறேன், அவ்வளோதான். நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா? மோஸ்ட்லி இது இது கிடைக்காது. லாஸ்ட் கிளாஸ்லேயே எனக்கு இது கிடைக்கல. நெட்டில் இருந்தால் நான் மோஸ்ட்ல தான் எடுத்தேன். இங்கே இருக்கு, இதுதானே? லெட் மீ செக் திஸ். வெப்சைட்ல கூட பொறுமையாக எடுக்கலாம். இதுதான் அந்த லிங்க். நான் நேற்று லாஸ்ட் டைம் எடுத்ததுனால இங்கே உடனே வந்துச்சு எனக்கு. இதுதான் அந்த லிங்க். ஸோ இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஐசிங் மட்டும் பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு இந்த ஃபுல் நேமே போட்டிருக்காங்க. 3.1 ஸ்பெசிஃபிக்காக 3.1 போட்டிருக்காங்க. பட் இதே இதில் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, மேலே பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் XXXXX நிறைய ஐசிக்கு போட்டிருக்காங்க. அதை நான் சொன்னேன். இந்த ரெஃபரன்ஸ் மேனுங்கிறது இட் இஸ் ஃபார் ஆல் ஐசிஸ். புரியுதுங்க உங்களுக்கு? எல்லாமே இந்த சீரிஸ் ஐசி எல்லாமே சப்போர்ட் ஆகும். பட் இந்த டேட்டா இந்த டிவைஸ் செலக்ஷன்ங்கிறது ஒன்லி ஃபார் திஸ் ஐசி. இந்த XXன்றது வேற என்ன சீரிஸாக கூட இருக்கலாம், எல்லாமே ஒன்று தான் இங்கே. எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ஸோ அதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணிருக்க ஐசியோடைய ஃப்ளாஷ் மெமரி வந்து 256 KB ஃப்ளாஷ் அண்ட் 64 KB ரேம் அண்ட் அனலாக் ஆடியோ 100 DMH சென்டர் லைன்ன்றது FPU MCU எல்லாமே இங்கே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கிளாஸில்.
ஓகேவா. அண்ட் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து இங்கே இருக்கு. அண்ட் இது நம்ம பார்க்கறது இல்லை பெருசா. நம்ம மெயினாக பார்க்கறது வந்துட்டு இந்த பின் அசைன்மெண்ட் தான் மெயினாக. இதுல இருந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இது இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வேற எல்லாம் தேவைப்படும். பட் நமக்கு மோஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க தேவைப்படும்னா இதுக்கு ரொம்ப இந்த சீட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இந்த சீட் ஒரே பர்பஸ் எப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒன்லி ஃபார் அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ். அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே வந்தால் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்களா இதான். ஸோ இது ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னன்னா இப்போ பிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக்கிலே வந்துட்டு ஒரு பின்னுக்கு நிறைய பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பின்னுக்கே வந்துட்டு ஒரு பின்னே அனலாகா ஒர்க் ஆகும், ஒரு பின் பிடபிள்யூமா ஒர்க் ஆகும், இன்னும் அதே பின் வந்துட்டு எஸ்பிஏ ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இதில் போர்ட் ஏல முதல் பின்ல வந்துட்டு இந்த இதுவாகவும் ஒர்க் ஆகும், இதுவாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அது மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். அதே PA8 இருக்குன்னா இதுதான் ஒர்க் ஆகும், இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பின்னுக்கும். இந்த பார்க்க மட்டும் இங்கே வருவோம் நம்ம, மற்றபடி வேறு எதுக்கும் நம்ம இங்கே வர மாட்டோம். இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. இது ஒன்று தேவை நமக்கு கோடிங் படிக்கிறதுக்கு. அது மாதிரி எல்லா போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. போர்ட் பி 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. போர்ட் சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. போர்ட் டிஇ அண்ட் எஃப் வரைக்கும் ஹெச் இருக்கு. ஓகே, எஃப்ல ஹெச் இருக்கு, திரும்ப ஏ அது இருக்கு. இது இன்னொரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒரு பின்னுக்கே வந்துட்டு இங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இது மெமரி மேப்பிங். இந்த மெமரி மேப்பிங் நம்ம இப்போ பார்க்க மாட்டோம். இதை நம்ம எப்போ பார்ப்போம்னா வைல் பி டூயிங் தட் பூட் லோடர். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த ஒயிட் கலர் போர்டு இல்லாமல் நம்ம இந்த போர்டை ஃபிளாஷ் பண்ண முடியும் சொன்னேன் இல்லையா, பூட் லோடர் கான்செப்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்ம இதெல்லாம் உட்காந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். பூட் லோடர் எங்கே போய் வைக்கலாம், ஓகே, பூட் லோடர் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கு அந்த டைமில் நம்ம இந்த மெமரி மேப் தேவைப்படும் நமக்கு. இப்போ நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? அது நம்ம தனியாக எடுக்கிறப்ப நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் அதை ஒரு தனியாக கோர்ஸ் பண்ணி வைப்பேன். அப்போ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை தட்ஸ் இட். ஸோ இதெல்லாமே அதே விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இல்லையா. ரெஃபரன்ஸ் மேனுவல்னா என்ன, டிவைஸ் மேனுவல்னா என்னன்றது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து இதை புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? இப்போ எதாவது டவுட் இருக்கா இல்லை? எனி டவுட்ஸ்? டவுட்டே இல்லையா? நோ ப்ரோ, ஓகே தான் ப்ரோ. ஓகே 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 ஃபைன். நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க என் கூட, அப்போதான் ரொம்ப நல்லா போகும். உங்களுக்கு டைம் போகுறது தெரியாது. கெட் மோர் எனர்ஜி. ஃபைன், நைஸ். தென் எல்இடி பிளிங்க். இப்போ நம்ம ஒரு சிம்பிளா ஒரு எல்இடி பிளிங்க் கோடிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் கோயிங் டு டு எல்இடி பிளிங்க் வித் மை ஹார்ட்வேர். ஓகேவா? ஓகே. ஸோ எல்இடி பிளிங்க்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி ஒரு சில கோடிங்ஸ் நான் படிச்சிருக்கேன். பட் இது இல்லை, நான் புதுசாகவே செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? புதுசாகவே நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்ட போறேன். புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். நீங்களே கூட உங்ககிட்ட போர்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. செஞ்சு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும் எப்படி. யூ ஜஸ்ட் ஃபீல் தட் ஓகே இது இப்படிதான் ஒர்க் ஆகுது, நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுதான். எஸ், நான் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆரம்பத்தில். இதான் சொன்னீங்களா, அது அப்டேட் ஆகும் எவ்ரி டைம். ஏதாவது நியூ அப்டேட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே அது அப்டேட் ஆகும். ஸோ தட் நெட் வேணும் உங்களுக்கு, இன்டர்நெட் வேணும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் லாகின் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க அந்த எஸ்டி வெப்சைட்டில். எஸ், எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு.
எஸ், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சாஃப்ட்வேர். ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். எஸ், கமர்ஷியல் பார்ட்னர் வந்துருச்சு. இப்போ என்னுடைய ஐசி நம்பர் ப்ராப்பராக அடிக்க போகிறதுல STM32, ஓகே, எஸ் 32 L431 RC, அவ்வளோதான். RC T6 ரெண்டு ஐசி இருக்குது. T6 ஒன்று இருக்கு, T6 TR ஒன்று இருக்கு. T6 தான் என் போர்டு, என்னுடைய போர்டு வந்துட்டு T6 தான். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் இட் ஹியர் அண்ட் கிவ் நெக்ஸ்ட். இதுக்கு கீழே மெமரிலாம் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஃப்ளாஷ் மெமரி, எவ்வளோ ரேம், எத்தனை I2C, எத்தனை ஐஸ்பி இருக்கு, எத்தனை கேன் ப்ரோட்டோக்கால் எல்லாமே கொடுத்துருப்பாங்க கீழே. அண்ட் யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டு இங்கே நான் வந்துட்டு ஒரு வெளியில் ஒன்று சும்மா ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். வெளியில் போயிட்டு ஆல்ரெடி HTML கிரியேட் பண்ணிருக்கு இல்லையா, நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு புதுசாக போர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். STM32 2ன்னு சும்மா போர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் நேம் எல்இடி அவ்வளோதான். கொடுத்து ஃபினிஷ். நெக்ஸ்ட் கொடுத்தாலும் தேவையில்லை, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இருக்கணும். யூஸ் டிஃபால்ட் லொகேஷன் அன்டிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட பார்த்து கொடுத்துக்கோங்க. எக்ஸிக்யூட்டபிள் STM கியூப், அவ்வளோதான், ஃபினிஷ். ஆக்சுவலி இந்த கியூப் ஐடியில் வந்துட்டு அந்த யூஐலாம் இருக்கு, ரெண்டரிங் இந்த கியூப் MXே உள்ள இருக்கு, அதனால தான் அந்த டைம் ஆகுது. ஒன் டைம் ப்ராசஸ் தான் இல்லை நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அது முடிட்டோம், டைம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கியூப் ஐடி வெர்ஷன் 1 2 ப்ரோ? இது லேட்டஸ்ட். லேட்டஸ்ட்ல MX ஒர்க் ஆக மாட்டேது, தனியா தான் போடணும்னு சொன்னாங்க. அப்படியா? நான் செக் பண்ணேன், எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. கியூப் MX வந்து நீங்க அப்படி யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு உள்ள வராது. அது நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றப்ப .ios ஃபைல் இருக்கும், அவ்வளவுதான். கியூப் MX தனியா உள்ள ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி உள்ள வராது ஐடிக்குள்ள. வந்துச்சு பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இவ்வளவுதான். இது ஒரு ஃபைலா வந்து ஸ்டோர் ஆகணும், அவ்வளவுதான். இது ஒரு ஃபைல் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா .ios ஃபைல் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வேற ஒரு ப்ராஜெக்ட். நான் இப்போ உங்களுக்காக கிரியேட் பண்ண எல்இடின்னு ஒரு ப்ராஜெக்ட் இங்க இருக்கு. இதுல let me check. Yeah, okay.
யா விண்டோஸ்ல போனா ரைட் அபவுட் இங்க இருக்கு இல்லையா? இங்க வந்து 1.11.2 நான் யூஸ் இப்போ ரீசெண்ட் பண்றது. வெர்ஷன் 2ல ஸ்டார்ட் ஆகுது. இது ஓல்டு ஓ வெர்ஷன் நினைக்கிறேன். ஓ, அப்படியா? ஓகே. ஆமா, இந்த மாதிரி டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த யூஐ ரெண்டர் ஆச்சுல இந்த மாதிரி ஆக மாட்டுது. ஓ ஓகே ஓகே. மேபி அவங்க அங்க நம்ம பெரியப்பெல்லாம் செட் பண்ணிட்டு அங்க ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடும். அதை இம்போர்ட் பண்ணி இங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓ ஓகே ஓகே. மேபி நீடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்க்குறேன். நான் அது இன்னும் நான் இந்த எஸ்டிஎம் கியூப் ஐடி அப்டேட் பண்ணிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, அப்டேட் பண்ணிட்டு வேணா நம்ம எப்படின்றத நான் பார்க்குறேன் நான். சரி. எஸ், தேங்க்யூ ஃபார் இன்புட். ஸோ இந்த இடத்துல வந்து டாட் ஐஓஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருது. அவர் இப்போ லேட்டஸ்ட் லோன்ல இந்த மாதிரி வராதுன்றாரு. நான் என்னன்றதை நான் பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம செப்பரேட்டாக கியூப் எம்எக்ஸ் யூஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். பட் எனிவே வேர் மெட்டல் கோடிங்க்கு தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் அதுதான், தேவையே கிடையாது. பட் இப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, பிசிக்கலா எப்படி இருக்கு ஐசி பார்க்கறதுக்கு. ஓகே, ஒரு பின் என்ன பேஜ் இருக்குன்னு ஈஸியா பார்த்துக்கலாம். அதுக்காக தான். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ PA13 இருக்குன்னா நான் கிளிக் பண்ண இத்தனை பேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி கிளிக் பண்ண இத்தனை பேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பின் எத்தனை பேஜஸ் இருக்கு. இல்லை என்ன இது இல்லாட்டி கூட டேட்டா ஷீட்ல போய் படிக்கணும். நான் டேட்டா ஷீட்ல போயிட்டு இங்க போய் பார்க்கணும். நான் போயிட்டு பின்னோட் அல்டர்ன் ஃபங்க்ஷன்ல போய் நான் பார்க்கணும். இந்த இடத்துல போயிட்டு நான் என் சாட்ல பார்த்து தெரிஞ்சிடும் எனக்கு டிவிஸ்ல எத்தனை பேஜஸ் இருக்குன்ற கண்டுபிடிச்சிருவேன். பட் இதுல இருக்குங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்காக தான் இது, அதுவும் கிடையாது. ஓகே, நான் இன்னும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணாங்க நம்ம எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஓகேங்களா ப்ளீஸ். எஸ் சாரி, எஸ் ரைட். ஸோ இதுதான், இந்த ஈஸியா இருக்கும் ஒர்க், அதான் சொல்ல வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ செஞ்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இது ஈஸியாக கோடிங் பண்ண முடியுன்றத காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு என்னுடைய போர்டு நான் வச்சிருக்கேன் இல்லையா, என்னுடைய ஹார்ட்வேர் போர்டு. அந்த போர்டை நான் வந்துட்டு ஒரு எல்டி பிளிங்க் பண்ண போறேன். அந்த பிளிங்க் எல்டி எங்க இருக்கும்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் டேப்லெட் காலம் மாதிரி. ஸோ தட் வி கேன் ஈஸிலி பிக் த நம்பர்ஸ். ஸோ இந்த இதான் நம்ம யூஸ் பண்ற ஐசி. என்னோட எல்டி வந்து இங்க இருக்கு. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எல்டி. மொத்தம் இங்க 5 எல்டி மொத்தமாக யூஸ் பண்றேன். மேல இருக்க 2 எல்டி வந்து பிடபிள்யூ யூஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூ ஓகேவா. கீழே இருக்கிற 3 வந்துட்டு யூசர் எல்இடி, நம்ம யூசர் எல்இடி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இன்னொரு எல்இடி இருக்கு, இது வந்துட்டு பவர் எல்இடி. ஓகேவா ரைட். இப்போ நான் இந்த டி எக்ஸ்ட்ரா இந்த பேர் வந்து D1, இதுக்கு பேரு L1 D1 பேர் வச்சிருக்கிறேன் நான். இந்த எல்இடி எந்த பின்ல இந்த HDMI கனெக்ட் ஆயிருக்குன்றத நான் பார்க்கணும். இப்போ அது கீழே சின்ன ஒரு டேப காலமே போட்டிருக்கேன் நான். எல்இடி வந்துட்டு இங்க இருக்கு, L1 இங்க இருக்கு, L1 எல்இடி 1 PC9. அவ்வளவுதான். இந்த PC9ல அது எல்இடி கனெக்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதானே. இப்போ போயிட்டு PC9 எங்க இருக்குன்னு பாருங்க. PC9 இங்க இருக்கு. இது GPU அவுட்புட் பண்ணிட்டா இப்போ அந்த பின் அவுட்புட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சின்னதாக சொல்லி தரேன்றதுனால இதை யூஸ் பண்றேன். பட் நான் யூஸ்வல் எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, இந்த இந்த பின் அவுட்புட்டா பண்றது எப்படி டேட்டா ஷீட்டை படிச்சு பார்த்து பண்ணுவோம். நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணல படிச்சு பார்த்து பண்ணுவோம். தட் இஸ் கால் பேர் மெட்டல். பட் இப்போ உங்க ஒர்க் பண்ணி காட்டுறேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு நீங்க ஜஸ்ட் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம அதை பார்க்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் இதை பத்தி நம்ம ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் கிளாஸ் பெருசாக நம்ம கிளாஸ் எடுக்கணும் இல்லையா, அப்போ டைம் நம்ம எப்படி அதை பண்றதுக்காக சொல்லி தரோம் உங்களுக்கு நாங்கள். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அது பெருசா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனதா அது புரியும் நமக்கு. அது ஓகேங்களா. இப்போ இது செஞ்சுட்டீங்களா, இது முடிஞ்சு போச்சு. அண்ட் அடுத்து வந்துட்டு லெட் மீ சேவ் திஸ். இன்னொரு கிளாக் நம்ம எனேபிள் பண்ணணும். பட் எனேபிள் பண்ண வேண்டாம், நம்ம இப்படியே சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுதான் நான் ஓகேவா. அது சேவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு மெயின் டாட் சி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மெயின் டாட் சி வந்து வேற ஒரு ப்ராஜெக்டோட மெயின் டாட் சி, இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த மெயின் டாட் சி தான் இப்போ நீங்க எல்டி பிளிங்கினுடைய இந்த எல்டினுடைய மெயின் டாட் சி. ஓகேவா. இப்போ எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஃபைல்ஸ். அதனால தான் ஸ்லோவா இருக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் இதுதான் நம்மளோட மெயின் கரெக்ட் மெயின் டாட்ஸ். இதுதான் மெயின் டாட்ஸ். கண்டுபிடிக்க முடியல ஒன்றும் இல்லை, கோர்ல போயிட்டு சோர்ஸ்ல போனா இங்க மெயின் டாட்ஸ் இருக்கும். இதுக்கு டபுள் கிளிக் பண்ணா வந்துடும். அதுதான் இங்க வந்துருக்குது இப்போ. ஓகேங்களா. அப்புறம் இந்த டாட் ஐஓசி சொன்னோம் இல்லையா,
அது வந்துட்டு உங்க ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில இங்க இருக்கும், டாட் ஐஓசின்னு இருக்கும். உங்க ப்ராஜெக்ட் நேம் போட்டு டாட் ஐஓசின்னு இங்க வந்திருக்கு, அதை நீங்க இன்னும் பார்க்கறது. இப்போதைக்கு இது தேவையில்லை, நான் முடிச்சிட்டேன் கான்ஃபிகரேஷனு. இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் டூயிங் தட் எல்இடி பிளிங்கிங், அவ்வளோதான். இங்கே நான் போயிட்டு நான் ஆல்ரெடி அவுட்புட் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த பின் அவுட்புட் நான் சொல்லிட்டேன், PC9 அவுட்புட்னு சொல்லிட்டேன். PC9 தானே சொன்னேன், கரெக்டா? PC9 தான். இப்போ இந்த இடத்துல போய் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஸ்டார்டிங் கோடிங் பார்ட், ஆல் போட்டுட்டு ஆல் GPIO டாகிள் அப்படின்னு ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்கு. எப்படி நம்ம ஆர்டினோல வந்துட்டு டிஜிட்டல் ரைட் 2,1 போட்டால் 2வது பின் ஹை ஆகும், அது மாதிரி இங்கே இருக்கு. நான் அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? போர்ட் C 9, அவ்வளோதான். எதுவும் பண்ணதில்லை, அந்த பின் நம்பர் மட்டும் சொல்லிட்டா போதும். அப்புறம் ஒரு டிலே, இவங்களே டிலே வச்சிருக்காங்க இன்பில்ட்டா. ஓகே, 1000 போடுறேன். ஸோ இந்த இடத்துல 1000 அப்படின்றது இட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ இல்லையா, 1000ன்றது 1 செகண்ட்கான ஈக்குவலண்ட் அது. இப்போ அந்த கோடிங்கை வந்துட்டு நான் இப்போ பில்ட் பண்ணுறதுக்கு இங்கே சுத்தியல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை சுத்தியல் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணால் இந்த கோடிங் உங்களுக்கு பில்ட் ஆயிரும். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் பில்ட் ஆக டைம் ஆகும், இன்னும் நிறைய ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ அடுத்து வந்துட்டு பில்ட் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நான் கேமராவை காட்டுறேன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த யூஆர்டி ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த யூஆர்டி நம்ம கோடிங் பண்ணல, ஜஸ்ட் இந்த கோடிங் ஃபைல்ஸ் பட் எல்டிக்காக தான் கோடிங் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரு 2 வயர் 3 வயர் எடுத்துக்க போறேன். 3 வயரு. ஓகே, ஆல்ரெடி ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது இல்லை, இது வேற செட்ஸ் ஆஃப் வயர்ஸ். 3 வயர் எடுத்துட்டு 2 வயர் மட்டும் D0 அண்ட் கிளாக் அண்ட் ஒரு வயர் வந்து கிரவுண்டு, அவ்வளோதான். இந்த கிரவுண்ட் எடுத்து இந்த போர்டோடைய கிரவுண்ட்லையும் அண்டு டிஐஓ எடுத்து இங்கே இருக்கிற டிஐஓ அண்ட் கிளாக் எடுத்து இதோடைய கிளாக். ஸோ 3 வயர் தான், வேற எதுவும் தேவையில்லை உங்களுக்கு, 3 வயர் தான் தேவைப்படும். அண்ட் இந்த கேபிள் எடுத்து லேப்டாப்பில் பிளகின் பண்ணணும். ஓகேவா? செய்வீங்க, பிளகின் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. இங்கே பிளகின் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு கேமராவில் தெரியல, லைட் தெரியுது உங்களுக்கு? லைட்டிங் உங்களுக்கு ஆக்சுவலாக க்ளோ ஆகும், ரெட் கலர் லைட் க்ளோ ஆகும். ஆனால் போர்டு ஆன் ஆகல, ஏன்னா இந்த போர்டுக்கான பவர் சப்ளை இதுல இருந்து வராது. இந்த போர்டுக்கான பவர் சப்ளை we have to give this separate 12 volts அடாப்டர் வந்து கொடுக்கணும் நம்ம இப்போ. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கான பவர் ஜாக் இங்க இருக்கு, பேரல் ஜாக் இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு we have to connect this. அவ்வளோதான். ஹேங் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா லைட் எரியுது. ஆக்சுவலாக லெட்டர் ஏ வருது பார்த்தீங்களா, இது நான் வேற ஒரு கோடிங் நான் பண்ணி வச்சிருக்கேன் டாட் மேட்ரிக்ஸ்ல, அது எரியுது. அந்த கோடிங் உள்ள இருக்கு, அதனால நைட் இருக்கு உள்ள. லெட்டர் ஏ வருது, தெரியுது உங்களுக்கு? லெட்டர் ஏ டாட் லைட்ல ஆஃப் பண்ணிட்டா இன்னுமே நல்லா தெரியும் உங்களுக்கு, எனக்கு தெரியுது. பட் கேமரால அது தெரியல நினைக்கிறேன். பட் தெரியல எல்லாருக்கும் லெட்டர் ஏ. குட். இப்போ வந்துட்டு நம்ம பண்ண கோடிங் கூட ஃபிளாஷ் பண்ண போறேன் இப்போ. ஓகேவா? அவ்வளோதான். நான் பண்ணியிருக்க கோடிங் அப்படியே எடுத்துட்டு இந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளே ஐகான், இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பில்டும் ஆகும், ஃப்ளாஷும் ஆகும். அதான் சொன்னேன் இல்லையா, யூட்டிலிட்டிக்கான இதை வந்துட்டு அவங்க இதிலே கொடுத்துட்டாங்க, கியூப் ஐடியில் நம்ம ஃப்ளாஷும் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதெல்லாம் அப்படியே பண்ணிக்கலாம் நம்ம. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப இது கேட்கும், அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகே, கீழே லான்ச் ஆகிட்டு இருக்கு, இது லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிட்டு இருக்கு, அகைன் கோடிங் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டாட் மேட்ரிக்ஸ் எடுத்துடுறேன், அது தேவையில்லை நமக்கு. எஸ், 10 டிவி பவர் கனெக்ட் ஆகிடுச்சு, ஐசி எல்லாம் ப்ராப்பர் டேட் ஆகிட்டு, ஐசி ஃபிளாஷ் ஆகிடுச்சு ப்ராப்பரா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி இப்போ பிளிங்க் ஆகுது. தெரியுதா? ஒயர் மறைச்சிருச்சு, தெரியுதா உங்களுக்கு? எல்இடி இங்கே உங்களுக்கு இங்கே இருக்கு, சாரி இங்கே இருக்கு.
ஸோ 1 செகண்ட் ஆன் 1 செகண்ட் ஆஃப். தட்ஸ் இட். எல்லாரும் கிளியரா? இப்போ நான் வந்துட்டு இது இப்படியே சைடில் இருக்கட்டும். சாரி இது அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ நான் இதை அப்படியே செகண்ட்ஸ் வந்து மாற்றி காட்டுறேன். இப்போ நீங்கள் பிளிங்கிங் அப்படியே நீங்கள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். இங்கே இதில் வந்து கலர் மாறும். இந்த ப்ரோக்ராமர்லேயே வந்துட்டு இந்த ரெட் டு க்ரீன் அது மாதிரி உங்களுக்கு மாறும். நீங்கள் அப்படியே அவுட்புட் நீங்கள் மாறுறதை பார்ப்பீங்க. இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பிளிங்க் ஆகும். இன்னும் ஃப்ளாஷ் ஆக முடியல. இப்போதான் வெயிட்டிங் ஃபார் டீபக்கர் கனெக்ஷன் வந்திருக்கு. டீபக்கர் கனெக்ட் ஆகிடுச்சு. எஸ், பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது. வெரி பேசிக்கான கோடிங் தான், ரொம்ப நான் கஷ்டப்படலை இல்லையா? ரொம்ப பேசிக்கான கோடிங். இதே மாதிரி இருக்கிற 5 எல்லையுமே ஏற்றி வைக்க முடியும் நம்மளால. ஓகேவா? பட் என்னோட ஐடியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற 3மே வந்துட்டு இட்ஸ் ஃபார் எல்இடி பர்பஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து பிடபிள்யூக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிடபிள்யூ படிக்கிறதுக்காக அது தனி ஒரு சிலபஸ், தனி ஒரு டாபிக் அது. ஸோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த கனெக்ஷன் நான் கொடுக்கவே இல்லை, அப்படியே நான் கற்றுக்கிட்டேன் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ இதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதே விஷயத்த வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் மெட்டலில் போயிட்டு டேட்டா செட் படித்து பார்த்து பண்ணோம்னா இதே அவுட்புட் தான் வரும். சேம் அவுட்புட். பட் நான் சொன்ன டேட்டா செட் ஃபுல்லாக போய் படித்து பார்த்து பண்ணுவீங்க. அதுதான் அட்வான்டேஜ் இங்கே. ஓகேங்களா? ரைட். எனி டவுட்ஸ் ஆன் திஸ்? எனிதிங் நீட் டு டிஸ்கஸ்? ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா இன்னைக்கு? ஹலோ அண்ணா. சொல்லுங்க. அண்ணா இது பேர் மெட்டல் அதாவது ரெஜிஸ்டர் பேஸ்டு கோட் போட முடியுமா சேம் இதுக்கு? பண்ணலாம். ஆனால் இப்போ நான் அது காட்டல, ஏன்னா அது டைம் எடுக்கும். அது ஓகே ஏன்னா அது பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். நான் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா. இப்போ இது வந்து ஹால் வந்து STM32ல மட்டும் தானே சப்போர்ட்டட்? ஆமாம். ஓகே. இப்போ அதே வந்து வேற கண்ட்ரோலர் பேஸ்டு யூஸ் பண்றவங்களுக்கு ஹால் யூஸ் பண்ண முடியாது. அப்ப வந்து அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பேஸ்டு தான். ஆமாம். இல்லை அவங்க இந்த ஹால் அப்படிங்கிறது யார் கிரியேட் பண்றாங்கன்னா எஸ்டிஎம் அவங்க கம்பெனிக்காரங்க கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஏபிஐ மாதிரி இது. இந்த ஏபிஐக்கு பின்னாடி போய் பார்க்க முடியுமானா எப்படி பாத்தீங்க, நீங்க கொடுத்துருக்காங்களே, நீங்க அவங்களே வேற கூடி தான் பண்ணிருக்காங்க அவங்களே. இங்க ஆக்சுவலா இது மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்பவுமே, இது மாதிரி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அவங்களே அதுக்கான ஒரு வேப்பர் மாதிரி வச்சுட்டாங்க, வேப்பர் மாதிரி. அதை நம்ம யூஸ் பண்றோம், அதுதான். பட் இதே நீங்க பேர் மெட்டல் பண்றப்போ இந்த லைன் ஆஃப் செட் ஆஃப் கோடிங் நமக்கு வந்துட்டு இங்கே வந்துடும். இந்த இடத்துல வரப்ப அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்ல. ஓகே, நமக்கு டைம் சேவ் ஆகும் நமக்கு இந்த இடத்துல. சோ அது ஒரு அட்வான்டேஜஸ். ஆனா இப்போ நீங்க ஒரு புது ப்ராஜெக்ட் டெவலப் பண்றப்ப ஹால் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல ரெஜிஸ்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பேர் மெட்டல் கூட எழுத பார்ப்பேன். ஹால் யூஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா இதுல நமக்கு ரெஜிஸ்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு நாலேஜ் கெயின் அதிகமா இருக்கும். ஆமா, அது இல்லாம கோடிங் ஸ்பீடு வரும், நமக்கு நிறைய ஸ்பீடு வரும். ரொம்ப ஃபாஸ்டா எழுத ஆரம்பிப்பீங்க போக போக. And one more thing is you can develop your own driver also if you understand the bare metal. ஓகே. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த உள்ளே பார்த்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ அசெட் பேரம் செக் பண்றாங்க. இதெல்லாம் ஓகே பண்றதுதான். இது ஓடிஆர் எடுத்து ஓடிஆர் ரெஜிஸ்டர் வைக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க ஸ்டெப்ஸ் இங்க. ஓகே. பட் இது எப்படி நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணாங்க. இப்போ பேர் மெட்டல படிச்சோம், இதே டிரைவர் நம்ம எழுதணும், வேற மாதிரி எழுதுவோம் நம்ம. ஆக்சுவலா வந்து பர்டிகுலர் ஓடிஆர் ரெஜிஸ்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஓடிஆர் ரெஜிஸ்டர் வந்து நம்ம எந்த பின் ஆக்சஸ் பண்றோமோ அது கூட மேட்ச் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஆமா, கரெக்ட். ஆமா. ஆனா இவங்க வந்து இவங்க ஹால்ல யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷனா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இல்ல அது கிடையாது. அவங்களும் ஓடிஆர் தான் பண்ணிருக்காங்க. ஆனா பிஎஸ்ஆர்ஆர் சொல்லிட்டு இன்னொரு ரெஜிஸ்டர் இருக்கு டேட்டா ஷீட்ல, படிச்சு பார்த்து தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு பிட் ரீசெட் அந்த ரெஜிஸ்டர். கரெக்ட், அதை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல, அவ்வளவுதான். ஓகே. அதை வச்சு பண்றப்ப அது இன்னுமே ஓடிஆரோட கொஞ்சம் செட்டு கிளியர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓடிஆரை விட. ஓகே ஓகே. அதுக்காக அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்காக தான் சொல்றேன், டிரைவர் பேஸ்டு கோடிங் நீங்க எழுதுறப்பதான் பிஎஸ்ஆரோட பர்பஸ் என்ன, ஓடிஆரோட பர்பஸ் என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே.
ஓகே ஓகே. யா எஸ் ஆனா இன்னொரு டவுட், யா இப்போ இந்த டாட் ஐஓசி ஃபைல் நீங்க முன்னாடி பின் எனேபிள் பண்ணீங்கல்ல, ஆ அது பண்ணாம நம்ம டைரக்டா வந்து மெயின் சில வந்து எனேபிள் பண்ணி பண்றது பண்ணலாமா, இல்ல அது அப்படி இல்ல அந்த மாதிரி கிடையாதுங்களா? பேர் மெட்டல் பண்றப்போ நான் இதுல கை வைக்க மாட்டேன், இதுல நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இதுல ஓகே, இது நோ எம்டியா டச், விட்டுருங்க. எம்டியா விட்டுருவேன் நான். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன கை வைப்பேனாக்கா வெறுமனே இந்த ஆசிலேட்டர் மட்டும் தான் கை வைப்பேன் நான். ஆசிலேட்டர், ஏன்னா ஆசிலேட்டர் வந்துட்டு கிளாக் கான்ஃபிகரேஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஓகேங்களா? ஓகே அதை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அது இப்போ நான் என் போர்டில் யூஸ் பண்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 மெகாஹெர்ட்ஸ் யூஸ் பண்றேன். அப்போ நான் ஆர்சிசி இதுல போயிட்டு இந்த இடத்துல ஹை ஸ்பீட்ல செராமிக் வச்சுட்டு பார்த்தா 8 மெகாஹெர்ட்ஸ் செட் ஆயிருக்கும். இது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுதான் பண்ற விஷயங்கள். சில விஷயங்கள் பண்ணணும், அது மட்டும் பண்ணிட்டா ஒர்க் ஆகிட்டு வரும். இது எதுவுமே இதெல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ரீசெட். ஓகே. இதெல்லாம் நீங்க உள்ள வந்து பேர் மெட்டலா எனேபிள் பண்ணிக்குவீங்க. அப்படியே எனேபிள் பண்ணுவேன். ஓகே. அப்ப இந்த மாதிரி கோடிங்லாம் இருக்காது, அதுக்கு வேற டைப் ஆஃப் கோடிங் இருக்கும். ஓகே ஓகே. வேற டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் யூட்டிலிட்டி. அதை பத்தி சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு இதே விஷயம் தான். யூட்டிலிட்டி பண்றதுக்கு மட்டும் ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு சிஎஸ் பில்டர் எதுக்காக நான் சொல்லிக்கிறேன், இந்த எஸ்டிஎம் கியூப் ஐடி வந்துட்டு இதை வச்சு நீங்க ப்ரோக்ராம் ஃபிளாஷ் பண்ணலாம், இதை வச்சு நீங்க பண்ணா ஃபிளாஷ் ஆயிருது. பட் ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகல, எரர் ஏதாவது வருதுன்னா யூட்டிலிட்டி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன் இல்லையா. அப்படி பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கியூப் ஐடி வந்துட்டு இந்த கம்பைலர் வந்துட்டு எக்ஸ்பைர் வெளியில கொடுக்காது. எக்ஸ்பைர் வந்துட்டு வெளியில கொடுக்காது. அது இன்பில்டா வந்துட்டு இஎல்எஃப் ஃபைல் வச்சு உள்ள கோடிங்க ஃபிளாஷ் பண்ணி விட்டுடும். அது வேலையை கரெக்டாக பண்ணிடும். எக்ஸ்பைல் வெளியில கொடுக்காது. எக்ஸ்பைல் கொடுத்தாதான் உங்களால யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி ஃபிளாஷ் பண்ண முடியும் கோடிங். இதில் அது எனேபிள் பண்ணணும். நீங்கள் எப்படி பண்ணணும்னா இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ப்ராப்பர்ட்டிஸில் C++ செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணணும். பில்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல போஸ்ட் பில்ட் அவுட்புட்ஸ் இருக்கு. இதுல எக்ஸ் அண்ட் பின் கிளிக் பண்ணிக்கணும். பின் கூட தேவையில்லை, எக்ஸல் போதும். ஓகேவா? ரைட். இது அப்ளை கொடுத்து விட்டணும். அப்ளை கொடுத்துட்டு அண்ட் அப்ளை அண்ட் க்ளோஸ். அவ்வளோதான். அப்போ இப்போ திரும்ப நீங்க பில் பண்ணணும். அவ்வளோதான். பில் பண்ணீங்கன்னா டிவைஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டு நம்ம மாற்றினதால இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்டேட் ஆகட்டும். அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எவ்ரி டைம் பில் பண்ணுறப்போ கோடிங் பில்ட் ஆகும். அட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் எக்ஸ் ஃபைல் உங்களுக்கு கையில் கொடுக்கும். எக்ஸ் ஃபைல் அது உங்களுக்கு கையில் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்க யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்து எக்ஸ் ஃபைல் வந்துருக்கும், பில்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ளீஸ் வெயிட். பார்த்தீங்களா, எக்ஸ் ஃபைல் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் கோயிங் டு ஓப்பன் யூட்டிலிட்டி. யூடிஐன்னு போடுங்க. ஓ யூசர் மேனுவலா? யூட்டிலிட்டி, யா லிங்க் யூட்டிலிட்டி வந்துருச்சு. ஓகேவா? வந்துட்டாரு. இப்போ அந்த ப்ரோக்ராம் வெரிஃபைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு அந்த பாத்துக்கு போகணும். எஸ்என்எரி 2 இதான் பண்ணிட்டு இருக்குது இல்லையா, இதில் போய் டீபக்ல போனா எக்ஸ்பயர் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ்பயர். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சிம்பிளா ஃபிளாஷ் பண்ணாலே போதும். நம்ம காட்டுறோம் பாருங்க. இதுவுமே கிட்ட இப்படியே இருக்கட்டும். ஓகே, அண்ட் இதுவுமே அப்படியே இருக்கட்டும். இப்போ எல்டி ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னு தெரியல. மேபி யா எஸ்எல்டி வந்து ரீசெட் பண்ணிட்டு நினைக்கிறேன். சம்திங் ஹேப்பன். வாட்ஸ் ஹேப்பன்? ஓ சாரி, நான் லைனை ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால ஒரு கால் நினைக்கிறேன். ஸோ சாரி கைஸ், இங்க ரிமூவ் பண்ண இல்லையா PC9, அதனாலதான் அது கான்ஃபிகர் ஆகல. அதான் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகலன்னு பார்த்தேன். ஸோ PC9 எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஆனால் கோடிங் எதுவும் கை வைக்கல இல்லையா. இப்போ நான் திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். திரும்ப நமக்கு அங்கே அதுக்கான கான்ஃபிகரேஷன் உள்ள வந்துடும். இப்போ இந்த ஒர்க் ஆகும். இப்போதான் உங்களுக்கு தட்ஸ் இட்.
இப்போ அடுத்து நான் இது திரும்ப அந்த கோடினை யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணேன்னா என்னால் திரும்ப அதே லிங்கை யூட்டிலிட்டி வழியாக ஃப்ளாஷ் பண்ணி பார்க்க முடியும் என்னால். இப்போ இன்னும் பில்ட் ஆகி முடியல. give some time. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சா? இல்லை முடியல. திரும்ப பில்ட் பண்ணுறேன். எஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. டைம் மாறாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு டைம் மாறாது. டைம் மாறிடுச்சு. 12:27 இங்கே நான் 12:27 இருக்கு டேப்லேயே. அண்ட் ஸ்டார்ட். பார்த்தீங்களா சேம் அவுட்புட் இதுக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா எப்படி எக்ஸ்ஃபைல் எடுத்து இதில் போட்டேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் நிறைய செஞ்சு பார்க்கலாம். நிறைய நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்கமிங் நானும் இதுக்கான கிளாஸஸ் நான் வைப்பேன். பெரிய ஒரு இந்த ஃபுல் போர்டை பற்றின ஃபுல் ப்ரோட்டோகால்ஸ் SPI சொல்லி தர மாதிரி பிளான் இருக்கு. ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்தது தான். ஆல்ரெடி 10 பேட்ச் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் அட்வான்ஸாக சொல்லி தரலான்றதான் பிளான். அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிளாஸில். ஓகேங்களா? ரைட். வேறு டவுட் இருக்கா அதில்? எனிதிங் யூ டாஸ்க்? மாரியப்பன் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்கிறாரு என்கிட்ட. அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. என்கோடர்ஸ், PID, கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற டாபிக்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத. நான் உங்களுக்கு அதுக்கு சொல்கிறேன் கடைசியில். அண்ட் வேர் மெடலில் வந்துட்டு எவ்ரி ஒன் சிஸ்டம். இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்கோடர் அண்ட் PID கண்ட்ரோலர்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களாம் கேட்டிருக்காரு. இதை என்னென்ன சொல்லிக் கொடுப்பேன் நான் காட்டுறேன். அதை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வந்துட்டு PID கண்ட்ரோலர்ஸ், என்கோடர்ஸ் அண்ட் கேன் ப்ரோட்டோகால், டிஸ்பிளே அண்ட் நான் பிளான் பண்ணுறேன் அடுத்து ஒன்று நான். ஓகேங்களா? அடுத்து பேர் மெட்டல்லாம் வந்துட்டு எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பேர் மெட்டல் தான். இப்போ பேசின மாதிரி எதுவுமே லைப்ரரி யூஸ் பண்ணி எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேர் மெட்டல் தான். அண்ட் ப்ரொவைட் பண்ணுவேன்னு கேட்குறீங்க. அடுத்து சர்க்யூட் டயக்ராம் அண்ட் போர்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? எஸ், அது சர்க்யூட் டயக்ராம் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். அந்த டேப்லோ காலம்ஸ் அண்ட் போர்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். போர்டு வச்சு நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நோட் பேட் ஆர் VS கோட் யூஸ் பண்ணி பண்ணுவீங்களா? எஸ், நோட் பேட் VS கோட் யூஸ் பண்ணி பண்ணுறது இல்லை. பண்ணலாம், பட் இனிஷியல் செட்டப் ரொம்ப கஷ்டம். ஆன்லைனில் டீச் பண்ணுறது எல்லாருக்கும் செட்டப் பண்ணி சொல்லித்தரது கொஞ்சம் கஷ்டம். மேபி இண்டிவிஜுவலாக வந்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். இண்டிவிஜுவல் செட்டப் நீங்கள் பண்ண ரெடினா நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு குரூப்பாக இருக்கிறீங்கன்னா STM QBID தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் இண்டிவிஜுவலாக யாராவது படிக்க வரீங்க என்கிட்ட எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னா அவங்களுக்கான VS கோட் நம்ம ட்ரை பண்ணி செட்டப் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். குரூப்பாக பண்ணுறப்ப செட்டப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். VS கோடில் ஒருத்தர் ஒர்க் ஆகும், ஒருத்தர் ஒர்க் ஆகாது. டேக் லாங் டைம் டு கம்ப்ளீட் த கோர்ஸ். அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. அண்ட் ஏஜில் எப்படி ஒர்க் ஆகும் நீங்கள் கேட்குறீங்க. ஏஜ் ஆஃப் AI வந்துட்டு அப்படிங்கிறது நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்க எல்லாமே வந்துட்டு AI சிம்பிளாக கோடிங் கையில் எடுத்து கொடுத்துருது. நம்ம எதுவும் படிக்க தேவையில்லை, அது மாதிரி தான் போகுது. பட் வித்தவுட் நோயிங் த ஸ்டப்ஸ், ஈவன் தோ அது கொடுத்தாலும் நமக்கு அது புரியாது. ஸோ அதனால படிச்சுட்டு நம்ம அதை கேட்டு அது கொடுக்குறப்போ எது தப்பு ரைட் நம்ம வி கேன் ஏபிள் டு டிசைட். அதை நம்ம பண்ணிக்க முடியும். பிளைண்டாக நம்ம வந்துட்டு உட்காந்து அது கொடுக்குது பண்ணுறதுன்றதை விட அது கொடுக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியும், அப்போ இது கரெக்டாக தப்பான டிசைட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அதுக்காக தான் படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறீங்க கரெக்ட். ஐ திங்க் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் STM தட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம கற்றுக்கிறது அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. அவ்வளோதான். மற்றபடி ஏஐயோட இது கம்பேரிசன்ஸ் பண்ணுறதுல எனக்கு லேர்னிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். மற்றபடி இது எப்படி ஆன்சர்ஸ் பண்ண எனக்கு தெரியல. மேபி வில் டாக் இன் ஆஃப்லைன். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் மாரியப்பன். நம்ம வேணா இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். நம்ம ஃபோனில் நம்ம இதை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ரைட். அண்ட் லெட் மீ ஷோ மை சிலபஸ். வாட் ஆர் டாபிக்ஸ் ஐ டீச்
மை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலி மேபி அதுலேருந்து நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின்ஸ் ஏதாவது. ப்ளீஸ் வெயிட். எஸ், ஸோ என்னுடைய பிளானிங் வந்துட்டு இதுதான். இதனுடைய மற்ற கோர்ஸ்க்கான லிஸ்ட் இங்கே இருக்குது, நான் லைக் பண்ணிடுறேன். இதெல்லாம் தான் பெஸ்ட் ஃபார் ஏசிஎம்காக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. இதெல்லாம் தான். இதில் எந்த டாபிக் வந்து நம்ம வந்துட்டு வேறு மெட்டர் யூஸ் பண்ணி நம்ம படிப்போம் நம்ம. ஸோ ஆர்கிடெக்சர்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டவுன்லோட் பண்ணுறது எப்படி, ஹவு டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், ரெஜிஸ்டர்ஸ்லாம் என்ன, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், டிவெக்ஸ் ஸ்டெப்பிங், டிபிஓ, லாஜிக் கன்வர்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ நம்ம மெயின் டாப்பிக்கே நமக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் நமக்கு. ஸோ ஃப்ரம் ஹியர், ஏன்னா அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்மளால் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. அதனால் நமக்கு எல்லாமே இங்கேருந்து ஆரம்பிக்கும் நமக்கு. ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். அண்டு இப்போ நான் டெவலப்மெண்ட் போர்டு நானே பண்ணியிருக்கிறதுனால இந்த கடைசியாக பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப இன்பிடி இன்னொரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன் சொல்லி தரதுக்காக. ஏன்னா போர்டு நம்மகிட்ட இருக்குது, ஸோ தட் ஈஸியாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் நம்ம. ஸோ அது மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேர் தான். ஸோ நோ சிமுலேஷன். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேரில் எப்படி பண்ணுறது என்ன எதுன்றது நான் சொல்லிக் கொடுப்பேன். இதான் என்னோட பிளானிங். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படிலாம் என்ன பண்ணுறது, எப்படிலாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுன்றது நம்ம செப்பரேட் டிஸ்கஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி நம்ம படிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ரைட். எனி டவுட்ஸ்? ப்ரோ இப்போ இதே செட்டப் போர்டை வச்சு பண்ணது வந்துட்டு நம்ம சிமுலேஷன் டூலில் பண்ண முடியுமா? சிமுலேஷன் டூலில் பண்ணலாம். ஐ யூஸ் ப்ரோட்டேஸ் ஃபார் தட். ஆனால் எல்லாமே என்னால் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் எல்டி பிளிங்க்லாம் நீங்கள் அதிலே பார்த்துடலாம். ப்ரோட்டேஸ் கிராக் வெர்ஷன் இருக்கு, ஆன்லைனில் போனால் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோட்டேஸ் 8 or 7 செட்டிங் இருக்கு. பட் உங்களால் I2C பண்ண முடியல. எனக்கு ஏன்னு தெரியல, I2C பண்ண முடியலனால எஸ்கேப் பண்ணி பார்க்க முடியல. நிறைய ஸ்ட்ரகிளிங் இருக்கு. அண்ட் மெயின் திங், நான் எல்லாருக்கும் இங்கே நான் பொதுவாக சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, நான் இந்த எஸ்டிஎம் வந்துட்டு லாஸ்ட் 3 years சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஒரு சில கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஃபீல் ஈவன் தோ தே பெய்ட் ஃபீஸ் அண்ட் தே கம்ப்ளீட் கோர்ஸை முடிச்சிருவாங்க. பட் ஆஃப்டர் தட் ஆல்சோ தே பீப்புள் திங்க் லைக் எனக்கு இன்னும் புரியல, எனக்கு இன்னுமே எனக்கு ஒரு ஃபீல் இல்லை படிச்ச மாதிரி அப்படி தே ஸ்டார்ட் திங்கிங். வை? பிகாஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைக்கல, ஆன்லைனில் கொடுக்க முடியல. ட்ராபேக் அவங்க வெளிப்படையே சொல்லிடுறோம், உங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் சிமுலேஷனில் படிக்க படிக்க உங்களுக்கு வயர் கையில் பிடிச்சி கனெக்ஷன் பண்ணுறது மறந்துடுவீங்க. நீங்கள் எப்போ நீங்கள் ஹார்ட்வேரில் கையை தொட்டு நீங்கள் எப்போ அவுட்புட் கண்ணில் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கீங்க. அதனால தான் நான் இந்த போர்டு ரெடி பண்ணியிருக்கேன் கிளாஸ்க்காக. என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஹார்ட்வேர் நாலேஜ் கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா they won't tell to me like எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே அடுத்த என்கிட்ட. ஓகே. ஸோ ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா அவுட்புட்டை கண்ணில் பார்த்துட்டீங்கன்னா ஓகே சூப்பர் நான் படிச்சிட்டேன், நம்ம எக்ஸ்பர்ட் நீ எஸ்டியை நீங்கள் சொல்லணும் கடைசியில். லைக் நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் எப்படி அடிச்சு பிடிச்சி எதாவது பண்ணி கொடுத்துருவோம் நான். அது எப்படி வந்ததுன்னா ஹார்ட்வேர் நாலேஜ் எனக்கு இருக்கு நிறையா, அது வச்சு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு வரணும், அதுக்காக தான் இந்த போர்டு சொல்லி கொடுக்குறேன். ஸோ டோன்ட் யூஸ் சிமுலேஷன். சிமுலேஷன் எப்போ நீங்கள் பண்ணலான்னா ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் இருக்கு, என்னால் வாங்க முடியலன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். பட் இது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களால் செஞ்சு பார்க்க முடியும். பட் இன்வெஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் பணத்தை, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ டோன்ட் கோ சிமுலேஷன். அது ஒரு குறுக்கு வழி மாதிரி, அது அதை பண்ண வேண்டாம் அது. ஓகே ப்ரோ. எஸ், எனி அதர்ஸ்? எஸ். ஸோ லேர்னிங், என்னோட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா, லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இடம் ஆக்சுவலாக. அது லேர்னிங் அப்படின்றது ஓகேங்களா,
காசு கொடுத்து படிங்க அந்த மாதிரி நான் சொல்லலை. உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. போர்டு வாங்கி செய்யறது, நீங்களே ஏதாவது ஆன்லைன்ல ஏதாவது போர்டு புதுசா பாக்குறீங்கன்னா அதை வாங்கி பண்ணுங்க, பண்ணி செஞ்சு பாருங்க. ஸோ என்கிட்ட பாத்தீங்கன்னா 2 பாக்ஸ் வச்சிருக்கிறேன் நான். 2 பாக்ஸ் இருக்கு, கீழே ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் வச்சிருக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அவ்வளோ காம்பவுண்ட்ஸ் வச்சிருக்கேன். எல்லாமே வாங்கி வாங்கி நான் செஞ்சு கத்துக்கிட்டது எல்லாமே. அதனால வந்துட்டு if you really want to be an embedded engineer, try to spend some money on that. ஓகேங்களா? அப்பதான் உங்க ஸ்கில் மேல நீங்க பணத்தை போடுற மாதிரி, உங்க உங்க திறமை மேல நீங்க பணத்தை போட்டு நீங்க அதை கத்துக்கிறீங்க. அதனால அதை மட்டும் யோசிக்க கூடாது, வாங்கி படிக்கலாம் தைரியமா நீங்க. எல்சிடி டிஸ்பிளே என்கிட்ட ஒரு 5 டிஸ்பிளே இருக்கு. இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, இதுவே என்கிட்ட ஒரு 5 டிஸ்பிளே வச்சிருக்கேன். ஸோ ஏதோ நான் பண்ணி பார்த்துருப்பேன் நான் படிக்கிற டைம்ல. ஏதோ ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் ஆன் இன்வெஸ்டிங், அவ்வளோதான். அந்த இன்வெஸ்ட் தான் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா ப்ரோ நீங்க இது லினக்ஸ் கான்செப்ட்ல எடுப்பீங்களா? லினக்ஸ் அந்த ஆர்டஸ் அந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ல எடுப்பீங்களா? ஆர்டாஸ் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீ ஆர்டாஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்ஸ் நான் ஸ்டேபிள் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்த டாபிக் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இது நான் இப்போ ஒரு ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன். இதுல எப்படி ஆர்டாஸ் இதே போல ஆர்டாஸ்லேயே பண்ணலாம் நம்ம. இதே போல நம்ம I2C இருக்கு, டிசி மோட்டார் இருக்கு, ஸ்டெப்பர் மோட்டார் எல்லாமே இதுல இருக்கு. நம்ம இதே ஒரு ஆர்டாஸ் போர்டு கூட செய்ய முடியும் நம்மளால. அதான் ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். லினக்ஸ்லாம் வந்து இதுல வராது. லினக்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது ஓஎஸ் அது நான் ஃபுல்லாவா நான் எடுக்க ட்ரை பண்ணேன். பட் நான் எக்ஸ்பர்ட் இல்லாதனால என்னால எடுக்க முடியல என்னால. ஏன்னா என்னோட ஃபீல்டு வந்து எம்பர்டடு. என்னால் லினக்ஸ் வந்து ரொம்ப சொல்லிக் கொடுக்க முடியும், பட் என்னால எந்த அளவுக்கு அதுல ஃப்ளூவன்சி எனக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஓகே, அதனால நான் சொல்லிக் கொடுத்து மற்றவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். அதனால ஸோ எம்பர்டட், ஐம் எக்ஸ்பர்ட் இன் எம்பர்டட். ஓகே ஓகே ஓகேங்களா? யா, எனிதிங்? ஓகே கைஸ், ஐ திங்க் நிறைய பேர் டவுட் கேட்டுருக்கீங்க. ஐம் வெரி ஹாப்பி ஆன் தட். என்ன டவுட் நீங்க கேட்டாதான் மற்றவங்களுக்கும் எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம், இது உண்மையாவே என்ன நடக்குதுன்றது தெரியும். அப்பதான் மற்றவங்களுக்குமே நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் எடுக்க நிறைய பேருக்கு தெரியாது. திங் அதுவும் உண்மைதான். ஏன்னா அது எனக்கும் தெரியல, அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகலை எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். யாரெல்லாம் டெக்னிக்கலாக எம்பர்டரில் டெவலப் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் இதை படிக்கலாம் சேர்ந்து நீங்கள் இதில். அண்ட் கம்மிங் சண்டேவும் இதே கிளாஸ் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டுடே ஈவினிங் 5 o'clock இங்கிலீஷ் கிளாஸ், இதே இங்கிலீஷில் எடுக்கிறேன். நிறைய பேர் இங்கிலீஷில் கேட்குறாங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கவங்கலாம் கூட, சம் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆர் எனி அதர் ஹிந்தி பீப்புள்ஸ் கூட கேட்குறாங்க. அவங்களுக்கு கிளாஸ் இருக்கான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாராவது வேற ஊருக்காரங்க ஏதாவது இருக்கிறாங்கன்னா ஸோ ப்ளீஸ் ஜாயின் த கிளாஸ் ஆல்சோ. இங்கிலீஷ் டுடே 5 o'clock. ஓகேங்களா? ரைட். ஏதாவது ஃபீட்பேக் இருக்குங்களா? கிளாஸ் எப்படி போச்சு இன்னைக்கு? ஹாப்பிங்களா? எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனி ஃபீட்பேக்? எஸ், மாரியப்பன் நைஸ் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அதர்ஸ்? ஆனா கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் எப்படி எது எந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது கொஞ்சம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். எந்த மாதிரி கேக்குறீங்க? இப்ப STM32 நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, இப்ப கியூப் ஐடி, இப்ப அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றப்ப வந்துட்டு எனக்கு எங்க இப்ப நார்மலா நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்றப்ப வந்துட்டு நமக்கு இதுதான் இந்த பேஜ்ல தான் நம்ம கோட் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து அதுல சிம்பிளா இருந்தது. ஓகே ஓகே. அதே ஆனா இதுல ஜம்ப் ஆனோனே பாத்தீங்கன்னா எங்க போய் எதை யூஸ் பண்ணணும், எது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து மெயின் பேஜ் போகணுங்கிறதெல்லாம் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப ஃப்ரெஷரா யாராவது யூஸ் பண்றாங்க இல்ல இப்ப யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபைன். கரெக்ட், நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் தரேன்னு நினைக்கிறேன். இது நம்ம கம்ப்ளீட்டா உட்காந்து பேசுறப்போ இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு ஆப்ஷன் என்ன எதை எங்க செலக்ட் பண்ணலாம் சொல்லிக் கொடுப்பேன். சும்மா ஒரு 1 hour எடுக்கிறேன், எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ முத்துராஜ். அடுத்து anyone?
அதர்ஸ் ப்ரோ நல்லா தான் போச்சு கிளாஸ். பட் வந்துட்டு நாம சிம்பிளா ஒரு டாஸ்கோட நிப்பாட்டாம இன்னும் கொஞ்சம் எல்இடிலே இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அதாவது எப்படின்னா இந்த பிளிங்க் ஆகுறதுலேயே வந்துட்டு இன்னொரு இஃப் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணி அது ஒரு 10 டைம்ஸ் பிளிங்க் பண்றது, இல்லை நம்ம பட்டனை கிளிக் பண்றப்போ அது 1 டைம் கிளிக் பண்றப்போ அந்த மாதிரி டாஸ்க் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். ஓகே 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 கண்டிப்பா கண்டிப்பா நானும் அதை யோசிச்சேன். மேபி எல்டி பிளிங்க் மட்டும் இல்லாமல் இன்னொரு பட்டன் இருக்கு இதில். இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம செய்கிற மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்டி ஆன் ஆகிற மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு பட்டன் ப்ரெஸ்ஸுக்கும் இங்கே எல்டிஸ் வந்துட்டு மாறுற மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலி நல்ல இன்புட் தான் அது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை. எஸ் ஓகே. எஸ் எனி அதர்ஸ்? அதர்ஸ் அவ்வளோதானா ஃபீட்பேக்? எஸ் தட்ஸ் இட். ஓகே எனிவே டுடே கிளாஸ் ஐ வென்ட் வெரி வெல். எல்லாருமே கற்றுக்கிட்டீங்க புதுசாக ஏதோ ஒன்றுன்றது இல்லைங்களா? ஸோ இது ரெக்கார்டர் ஆகிட்டு இருக்கு. இந்த இந்த பேசிட்டு இருக்கிறது எல்லாமே யூடியூப் அப்டேட் ஆகும், சேம் கண்டென்ட் அப்படியே. ஸோ நீங்கள் இப்போ யூடியூப்ல நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ரைட். சரி நீங்கள் டேட் போட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி ஸோ ப்ளீஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும். இது நிறைய பேருக்கு தெரியாது நான் எடுக்கிறேன்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அண்ட் முத்துராஜ் கோகுல் சொன்ன ஃபீட்பேக்ஸ் வெரி வேலிட் ஃபார் மீ. நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம இதுவும் ஆட் பண்ணலாம், நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு மாறுற மாதிரி. பட் அது கோர்ஸ் மாதிரி ஆயிரும். நான் அது ஃபுல்லாக சொல்லி கொடுத்தேன்னா இட் ஃபீல் லைக் கோர்ஸ். ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் காட்டுறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றேன், அவ்வளோதான் இங்கே நான். அதனால தான் நான் இதை நிறுத்திக்கிறேன் இங்கேயோட நான். ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டோம்னா அது கோர்ஸ் மாதிரி பெருசாக நமக்கு பேசினாதான் கிடைக்கும். இது 28 நாள் கிளாஸ் ஆக்சுவலாக. அது நான் சின்ன ஒரு குட்டி பார்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இதில் அவ்வளோதான். ஓகேங்களா? பட் எனிவே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நீங்கள். ஸோ அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு நாள் கமிங் சண்டே சேம் டைம் மீட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் இதை பற்றி. ஓகே guys, ஸோ தேங்க்யூ, பை பாய். எஸ் லீவ் பண்ணலாம். பை பாய். சொல்லி கொடுப்போம்.